ತಲೆ ಬಿಡುವರು ಕ್ರೈಸ್ತರು. Hallelujah. Hallelujah. So ஜெயிலுக்கு போனா ಜೈಲಿಗೆ ಹೋದರೆ அங்க இருக்கிற ಅಲ್ಲಿರುವಂತ ஊருப்பட்ட அக்யூஸ்ட்ல ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಅಕ್ಯೂಸ್ಡ್ அதுல 100 பேரை கணக்கெடுத்தா 100 ಜನ ಲೆಕ್ಕ ತಗೊಂಡ್ರೆ ஒரு 80 பேர் கிறிஸ்தவ பேர்ல இருப்பாங்க. 80 ಜನ ಕ್ರೈಸ್ತರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. Hallelujah. Hallelujah. ವೇದದಲ್ಲಿ அவர்களுக்கு தெரியும், ಅವರಿಗೆ ಗೊತ್ತು, ஆனாலும் பிசாசு அவர்களை வஞ்சிக்கிறார். ಸೈತಾನರು ವಂಚಿಸುತ್ತಾರೆ. அதனால் பிசாசுக்கு இடம் கொடுத்து ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟು தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். ತಮಗೆ ಕೇಡನ್ನು ಬರೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. Hallelujah. ನಾವು அவரை விடாமல் பற்றிக் கொள்ளுவோம். ಅವರನ್ನು ಬಿಡದೆ ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. நாம் ஆராதனை நேரத்தில் வாசித்தது போல, ನಾವು ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ எரேமியா சொன்னது போல, ಎರೆಮಿಯಾ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லணும். ಕರ್ತನು ನನ್ನ ಪಂಗು ಎಂದು ನನ್ನ ಆತ್ಮ ಹೇಳಬೇಕು. கர்த்தர் தான் எனக்குன்னு உன் ஆத்மா தினமும் வாஞ்சிக்கணும். ಕರ್ತನೇ ನನಗೆ ದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಹೃದಯ ಹೇಳಬೇಕು. நீ அதை அறிக்கையிடணும். ನೀನು ಅದನ್ನು ಅರಿಕೆ ಇಡಬೇಕು. Hallelujah. அப்போதான் ಆವಾಗಲೇ ನೀನು கிறிஸ்துவுக்குள் உன்னை பலப்படுத்திக் கொள்ள முடியும். ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ನೀನು ಬಲಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಕ್ರೈಸ್ತವು உன்னை வெட்கப்படுத்தாமல் நடத்துவார். ನಿನ್ನನ್ನು ಅವಮಾನಗೊಳ್ಳದೆ ನಡೆಸುತ್ತದೆ. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆதலால் கர்த்தராகிய உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ಕರ್ತನ ಜೀವಂತವಾಗಿ உன்னுடைய ஆத்மா அவனுடைய பங்காய் இருக்க ಆತ್ಮದ ಪಂಗಾಗಿರಲು நீங்கள் தீர்மானித்து ನೀವು ತೀರ್ಮಾನಿಸಿ அதற்காய் நடங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರ அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். ಅದು ನಿಮಗೆ ತುಂಬಾ ಆಶೀರ್ವಾದ ಬದಲಾಗುತ್ತದೆ. Hallelujah. So கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ತಿಳಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಯೆಶಾಯ எழுதின புத்தகம், ಯೆಶಾಯ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ, ಮಾತನಾಡಿದ ವಾಗ್ದತ್ತ ವಾರ್ತೆ, ಈ ತಿಂಗಳಿನ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ. So book of Isaiah 50 verse 7. ಯೆಶಾಯ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 50ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தரான ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆகையால் நான் வெட்கப்படேன். ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ಆದ್ದರಿಂದ என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ನನ್ನ ಮುಖವನ್ನು ಬಂಡೆ ಆಗಲಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தரான ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ಕರ್ತ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறபடியினால, ಕರ್ತನು ನಿಮಗೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ, கர்த்தர் உனக்கு சகாயம் செய்கிறபடியினால, ಕರ್ತನು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறபடியினால ಕರ್ತನು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. ನೀನು ಚಿಂತೆ ಪಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஹalleluya. அப்போ ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡಬಹುದು, என்னுடைய விருப்பப்படி, ನನ್ನ ಇಚ್ಛೆಯ ಪ್ರಕಾರ இல்ல நான் ஜெபித்தபடி எனக்கு ஒண்ணும் நடக்கலையேன்னு, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ தெய்வம் இல்லன்னு ದೇವರಿಲ್ಲ ಅಂತ பல நேரங்களிலே நாம் யோசிக்க தோணும். ಅನೇಕ ಸಮಯ ಆಲೋಚನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಅನಿಸುತ್ತೆ. நம்முடைய இஷ்டம் அல்ல, ನಮ್ಮ ಇಷ್ಟವಲ್ಲ. நம்ம என்னைக்காவது ನಾವು ಯಾವತ್ತಾದರೂ ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு ஒரு 2 ஆத்துமாவை தாங்க, ನಮಗೆ 2 ಆತ್ಮವನ್ನು ಕೊಡಿ, பக்கத்து வீட்டுக்காரனை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த எனக்கு உதவி செய்யுங்க, ಪಕ್ಕದ ಮನೆಯವರ ಕ್ರೈಸ್ತ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿ, வீட்டுக்கார கிறிஸ்துவுக்குள்ள நடத்த உதவி செய்யுங்க, ನನ್ನ ಮನೆಯವರನ್ನ ಕ್ರೈಸ್ತ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿ, பொண்டாட்டியை நடத்த எனக்கு உதவி ನನ್ನ செய்யுங்க, ಹೆಂಡತಿನ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. ಯಾವುದು ನಮ್ಮ ಜெபம் பண்ணிருக்கோம், ಯಾವತ್ತಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஒவ்வொரு நாள் ஜெபமும், ಒಂದು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ, ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும், ದೇವರೇ ஆண்டவரே எனக்கு பணம் தாரும், ನನಗೆ ಹಣವನ್ನು ಕೊಡಿ, ஆண்டவரே எனக்கு வீடு தாரும், ನನಗೆ ಮನೆಯನ್ನು ಕೊಡಿ, ஆண்டவரே கார் தாரும், ನನಗೆ ಕಾರನ್ನು ಕೊಡಿ, ஆண்டவரே புள்ள தாரும், ಮಗು ತನ್ನಿ ದೇವರೇ. இப்படி இந்த பூமிக்குரியவைகளையாவே கேட்டு பழகிட்டோம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನೇ ಕೇಳಿಕೆಯನ್ನು ಪಳಗಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಹalleluya. அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ನೀನು ಮೊದಲಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕು. தேவனுடைய ராஜ்யம் என்ன? ದೇವರ ರಾಜ್ಯ அங்கே புசிப்பும் குடிப்பும் அல்ல, ಅಲ್ಲಿ ತಿನ್ನುವುದು ಉಣ್ಣುವುದಲ್ಲ, அங்கே ஆராதனையோ, ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆಯು, கர்த்தரை பணிந்து கொள்வது மாத்திரமே, ದೇವರನ್ನು ಸುತಿಸುವುದೇ ಆಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ಆದರೆ இந்த பூமி தான் புசிப்பும் குடிப்புக்குமானது. ಭೂಮಿಯ கிறிஸ்தவர்களும் இந்த பூமிக்கானதையே கேட்டுக்கொண்டிருக்கிறார். ಕ್ರೈಸ್ತವರು ಈ ಭೂಮಿಗಾಗಿರುವುದನ್ನೇ ಕೇಳುತ್ತಾರೆ. கேட்டா கொடுக்க மாட்டாரு, ಅದನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, தானாகவே அதை கொடுக்க அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅದು ಕಟ್ಟಳೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹalleluya. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತರು ಒಳ್ಳೆಯವರು. ಆದ್ದರಿಂದ ಎನ್ನத்தை ಉಣ್ಬೋ, ಏನನ್ನು ತಿನ್ನುತ್ತೇವೆ, ಎನ್ನத்தை ಉಡುಪೋ ಎಂದು கவலைப்படாதிருங்க, ಎಂದು ಚಿಂತೆ ಪಡದೇ ಇರ್ರಿ, நிச்சயம் உங்களை அவர் போஷிப்பார் என்று ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿ நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார். ಧೈರ್ಯಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ கிறிஸ்துவுக்குள் பிறந்த தேவ பிள்ளையே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀವು கர்த்தரான ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று, ಕರ್ತನ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಎಂದು நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். ಪ್ರತಿದಿನ ಅರಿಕೆ ಇಡಬೇಕು. அறிக்கை இட்டால் தான் ಅರಿಕೆ ಇಟ್ಟರೇನೆ வசனம் பலன் கொள்ள ஆரம்பிக்கும். ವಾಕ್ಯವು ಬಲಗೊಳ್ಳಲು ಪ್ರಾರಂಭ. அறிக்கை இட்டால் தான் ಅರಿಕೆ ಇಟ್ಟರೇನೆ சத்துரு வெட்கப்பட ஆரம்பிப்பான். ನಿನ್ನ ಶತ್ರು ಅವಮಾನ அறிக்கை இட்டால் தான் ಅರಿಕೆ ಇಟ್ಟರೆ உனக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள் ಮುರಿந்து போகும். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದುರುವ ಶಕ್ತಿಗಳು ಮುರಿದು ಹೋಗುತ್ತವೆ. வாக்கியத்தை அனுப்பினால் தான் ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿದರೆ கோணல் நேராக ஆரம்பிக்கும். ಗೊಂಟಾಗಿರುವುದು ಸೀದಾಗುತ್ತದೆ. உனக்கு இந்த பூமி பயப்படாது, ನಿನಗೆ ಈ ಭೂಮಿ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ, நமக்கு இந்த பிசாசு பயப்பட மாட்டான், ನಮಗೆ ಸೈತಾನ ಹೆದರುವುದಿಲ್ಲ, வியாதி பயப்படாது, ವ್ಯಾಧಿ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ, பிரச்சனை நம்மளை விட்டு மாறாது,
ನಗಲುವುದಿಲ್ಲ, அவைகளெல்லாம் நடுங்குகிறது. அதெல்லாம் நடுங்குವುದು இயேசுவின் நாமமாகும். ಯೇಸುವಿನ ನಾಮ, அந்த நாமம் தான் இந்த வார்த்தையாகும். ಆ ನಾಮವೇ ವಾರ್ತೆಯಾಗಿದೆ. இந்த வார்த்தை தான் அந்த ಈ நாமமாகும். ವಾರ್ತೆಯ ನಾಮವಾಗಿದೆ. ஆதலால் கர்த்தரான இயேசு எனக்கு துணை செய்கிறார், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ, எனக்கு உதவி ನಮಗೆ செய்கிறபடியாலே ಸಹಾಯ ಮಾಡುವುದಾಗಿ நான் பலன் கொண்டு முன்னேறுவேன் என்று சொல்லி ನಾನು ಬಲಗೊಂಡು ಮುಂದೇರು ಅಂತ ಹೇಳಿ அறிக்கை அறிக்கை ಇಡುವವರಾದರೆ கர்த்தரை பற்றி ಕರ್ತರನ್ನು நடக்கிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். ನಡೆಯುವ ಜನರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. ಹalleluya. கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார் என்று ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು போன வாரத்தில் நாம் கவனித்தோம். ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿದ್ದೇವೆ. தாவீதுக்கு துணை செய்தார், ದಾವೀದನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು, யோசபாத் ராஜாவுக்கு துணை ಯೋಸபாತ್ செய்தார், ರಾಜನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துணை செய்தார், ಪೌಲನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು, கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ಕರ್ತನಾದ ಕ್ರಿಸ್ತನಿಗೂ சிலுவையை ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ சுமந்து ಹೊತ್ತುಕೊಂಡು வெற்றி ಸಿರಕ್ಕ துணை செய்தார். ಜಯ ಹೊಂದಲು ಆತನ ಸಹಾಯ ಮಾಡಿದರು. ಹalleluya. நிச்சயம் நமக்கு ನಿಶ್ಚಯ ನಮಗೆ கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் துணை ಕೇಳುತ್ತಿರುವ செய்வார். ನಿಮಗೂ ಅವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. சோ இந்த நாள்ல ಈ ದಿನದಲ್ಲಿ நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ನೀನು ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ನಾಚಿಕೆ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அங்கே ஏசாயா சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ನಾನು ನಾಚಿಕೆ ಹೊಂದಿಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ஹalleluya. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீ நிச்சயம் வெட்கப்பட்டு போவதில்லை. ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನೀನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ, ನಾಚಿಕೆ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ಕಿವಿ ಕೊಡುತ್ತು ನಡೆಪಾಯಾನ, ನೀನು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ನಡೆಯುವುದಾದರೆ, ಮುನ್ವೈತು ನಡೆಪಾಯಾನ, ಮುಂದಿಟ್ಟು ನಡೆಯುವುದಾದರೆ நிச்சயமாக நீ வெட்கப்படுவதில்லை, அவமான ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஹalleluya. படுத்துக்கப்பா, இதுக்குதான் இடம்லாம், தாராளமா படுத்துக்கங்க, பேசாம வீட்டுல இருங்கடா. ஹalleluya. சோத்ரா ಸ್ತೋತ್ರ. போலீஸ் ஸ்டேஷன் போறோம், போலீஸ் ಸ್ಟೇಷನ್ ಹೋಗುತ್ತೇವೆ, உனக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்க போற, ನೀವು ಒಂದು ಪೆಟಿಷನ್ ಕೊಡಬೇಕು, ಮೊಬೈಲ್ திருடு போச்சு, பாக்கி ಮೊಬೈಲ್ போச்சு, ಬಾಕಿ ಸಿಸ್ಟರ್ ಮೊಬೈಲ್ ಕೊಡೋದು. ಅವಾಗ போலீஸ் ஸ்டேஷன் போறோம், போலೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಹೋಗುತ್ತೇವೆ, போயிட்டு ಹೋಗ್ಬಿಟ್ಟು அங்க ரொம்ப கும்பலா இருக்குது, ತುಂಬಾ ಕೂಟ, அதனால ஓரமா உட்காந்து ಸೈಡ್ ಆಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು அப்படியே உட்காந்துருப்போம். ಆಗ ಕುಳಿತಿರ್ತೀವಿ, உட்காருவியா முத ಕುಳಿತುಕೊಳ್ತೀವಿ, கையை கட்டிக்கின்னு ಕೈ ಕಟ್ಕೊಂಡು சைலண்டா நிக்கணும், ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ನಿಂತಿರ್ಬೇಕು. போன் வந்தா கூட என்ன பண்ண மாட்டேன், ಫೋನ್ ಬಂದ್ರೆ ಸೈನ್ ಮಾಡಿ வெளியே ஓடுவேன், ಎತ್ಕೊಂಡು ಹೊರಗಡೆ உள்ள பேசினா என்ன சொல்லுவான், ಹೊರಗಡೆ ಮಾತ್ರ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ஏன்னா உங்க அம்மா விடா, ನಿಮ್ಮ ತಾಯಿ ಮನೆ, அப்பம் விடா, ನಿಮ್ಮ ತಂದೆ ಮನೆ, எப்பனா கேட்க மாட்டானா, ಕೇಳ್ತಾರ ಇಲ್ವಾ? சாதாரண போலீஸ் ஸ்டேஷனுக்கே இவ்வளவு பயம், ಸಾಧಾರಣ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಇಷ್ಟು ಭಯ. வாணிய பைக் ஆக்சிடென்ட் அப்பா ಹೋದ್ರಲ್ಲ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಬಿಡ್ತಾ ಇರ್ತೀಯಾ, ಹೀಗೆ ಇದ್ದಲ್ಲ, ನಿನ್ನನ್ನೇ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆலயம்னா ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஆலயம் வந்து பக்தி வைராக்கியம் ಇರಬೇಕು. ஹalleluya. ஆலயத்துக்கு இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும்ன்ற விதிமுறைகள் இருக்கு. ஆலயಕ್ಕೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಉಡಬೇಕು, ஆலயத்துல இப்படிதான் உட்காரணும்ன்ற முறைகள் இருக்கு. ஆலயಕ್ಕೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ஏன்னா நம்ம தெய்வம் விக்கிரகம் அல்ல, ನಮ್ಮ ದೇವರು ವಿಗ್ರಹವಲ್ಲ, அவர் பார்க்கிறார், அவர் ನೋಡುತ್ತಾರೆ. இப்போ உடனே அடிக்க மாட்டார், ತಕ್ಷಣ ಹೊಡೆಯಲ್ಲ, ஏன்னா பனிஷ்மென்ட் வச்சிருக்கிறார், பனிஷ்மென்ட் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா நேரம் பார்த்து பழி வாங்குறதுல ಸಮಯ ನೋಡಿ அவரை போல ஒருத்தனும் இல்லை, அவர் ಹಾಗೆ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஹalleluya. ஆதலால் ಆದ್ದರಿಂದ நாம் அவருக்கான கணத்தை கொடுப்போம்னா ನಾವು ಅವರಿಗೆ ಘನವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ, அவர் நமக்கான கணத்தை நாம் போகிற இடத்திலே செய்வார். அவர் ನಮಗಾದ ಘನತೆಯನ್ನು நம்மோடு அவர் உண்டு என்பதை அடையாளப்படுத்துவார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಅವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಗುರುತು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ಹalleluya. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ சபையோ கிறிஸ்தவத்தையோ உதாசீனப்படுத்தி வாழாத, ತಿರಸ್ಕಾರಪಡಿಸಿ ಜೀವಿಸಬೇಡ. வாழ்க்கையில முன்னேறதற்கு தெய்வம் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರೋ ದೇವರು ಎಂದಿಗೂ ಅನುಮತಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ಹalleluya. ஏன்னா ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ இதே ஜனங்கள், ಇದೇ ಜನರೇ இங்கே இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது, ಇಲ್ಲಿ ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳಲ್ಪಡುತ್ತಿದೆ. ಆದರೆ அன்று உள்ள சூழ்நிலைகளுக்கு ಅಲ್ಲಿದ್ದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಗೆ அது எழுதப்பட்டது, ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. தீர்க்கதரிசன வார்த்தை, ಇದು ಪ್ರವಾದನೆಯ ಮಾತು. கர்த்தரான ஆண்டவர் துணையாய் இருக்க வேண்டும், ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯವಾಗಿರಬೇಕು. அவரை டிபெண்ட் பண்ணி இருந்தாதான் அவர் துணை செய்வார். ಅವರನ್ನು ಡಿಪೆಂಡ್ ಮಾಡಿ ನಂಬಿದರೆ ಮಾತ್ರ ಅವರು ಸಹಾಯ அப்பதான் நீ வெட்கப்படாம இருப்ப. ಅವಾಗ ನಾಚಿಕೆ ಹೊಂದಿದೆ. இல்லன்னா நிச்சயம் வெட்கம் உன்னை மூடிக்கொள்ளும். ನಿಶ್ಚಯ ನಿನಗೆ ನಾಚಿಕೆ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಅಂದರೆ ஒழுங்குமுறைகளை ஃபாலோ பண்ணு, ನೀತಿಗಳನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಿ கவனமா இருங்க, ಗಮನಿಸಿರಿ. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ನೀನು ಆಶಾಭಂಗ ಪಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. ಹalleluya. ವೇದದಲ್ಲಿ பல பரிசுத்தவான்கள், ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರು வெட்கப்பட்டு போகாதிருந்தாங்க, ನಾಚಿಕೆ ಹೊಂದಿದೆ ಇದ್ದರು, கர்த்தரை நம்பி நின்றாங்க, ಕರ್ತನ ನಂಬಿ ನಿಂತರು, அவர்கள் வெட்கப்படவில்லை, ಅವರು ಅವಮಾನ ಹೊಂದಲಿಲ್ಲ. நாமும் வெட்கப்பட்டு ನಾವು ಅವಮಾನ ಹೊಂದಿ போவதில்லை. ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ நாம் கிறிஸ்துவுக்குள் நம்மை திடப்படுத்த
திடப்படுத்திக் கொண்டு ಕ್ರೈಸ್ತನನ್ನು ದೃಢಪಡಿಸಿಕೊಂಡು இந்த வாக்குத்தத்த வார்த்தை நிச்சயம் அவர் எனக்கு நிறைவேற்றுவார். ಈ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ ನಿಶ್ಚಯವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. சூழ்நிலைகளானாலும் ಪರಿಸ್ಥಿತಿಗಳಾದರೂ என்னவானாலும் ಏನೇ ಆದರೂ கர்த்தர் அதை மாற்றிவிட வல்லவர். அவர் எனக்கு துணை நிற்கிறபடியால், அவர் எனக்கு உதவி செய்கிறபடியால் நான் வெட்கப்படுவதில்லை, ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. நான் வெட்கப்படுவதில்லை ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. தைரியமாக நாம் சொல்லுகிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். ಧೈರ್ಯವಾದ ಜನರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு எழுதின புத்தகம் Book of Job 19. யோபு ಬರೆದ ಪುಸ್ತಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ. அங்க யோபுனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கவனிச்சு பாருங்க. ಅಲ್ಲಿ ಯೋಬುವಿನ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. 19 25 1925. ನಾನಂತೂ ನನ್ನ ವಿಮೋಚಕನು ಜೀವ ಸ್ವರೂಪನೆಂದು ಬಲ್ಲೆನು, ಆತನು ಕಡೆಗೆ ಧೂಳಿನ ಮೇಲೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವೆನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மீட்பர் ನನ್ನ ರಕ್ಷಕನು உயிரோடு இருக்கிறார் என்று ಆತನು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ அவர் ಎಂದು கடைசி நாளில் ಅವರು ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ இந்த பூமியின் மேல் நிற்பார் என்று நான் ಈ அறிந்திருக்கிறேன். ಭೂಮಿ ಮೇಲೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ ಎಂಬುದು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. அங்க ಅಲ್ಲಿ நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. இங்க யோபு சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಯೋಬನು என் ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நான் ನನ್ನ ದೇವರು அறிந்திருக்கிறேன். ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. நமக்கு அந்த அறிவு இருக்குமானா, ನಮಗೆ ಆ ಬುದ್ಧಿ ಇರುವುದಾದರೆ என்ன வந்தாலும் ಏನೇ ಬಂದರೂ நாம் சோர்ந்து போக ನಾವು மாட்டோம். ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. நம் முகம் ನಮ್ಮ ಮುಖ அப்படியே வாடி போவதில்லை. ಬಾಡಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கே? கர்த்தருக்கு தெரியும் இது. ಕರ್ತರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. கர்த்தர் இதை மாற்றுவார். ದೇವರು ಇದನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. என்னை அவர் கனப்படுத்துவார். ನನ್ನನ್ನು ಅವರು என் ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. விசுவாசத்தை ನನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು அவர் அசட்டை செய்கிறவர் அல்ல. ಅವರು ತಿರಸ್ಕರಿಸುವಂತರಲ್ಲ. கடந்து போகிற மனிதன் அல்ல. ದಾಟಿ ಹೋಗುವಂತ ಮನುಷ್ಯರಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತರು ಒಳ್ಳೆಯವರು. இந்த கால ஓளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ என் மீட்பர் உயிரோடு கூட ನನ್ನ இருக்கிறார். ರಕ್ಷಕನು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. முன்னாடி உள்ள வசனத்துல ಮುಂದೆ ಇರುವಂತ ವಾಕ್ಯದಲ್ಲಿ மூன்றாம் வசனத்தை வாசிப்போம். 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 19:3. 19ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. ಈವರೆಗೂ 10 ಸಾರಿ ನನ್ನನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿ ನನಗೆ ಕೇಡು ಮಾಡುತ್ತಿರುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ನಾಚಿಕೆ ಇಲ್ಲವಲ್ಲ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, ಹೇಳ್ತಾರೆ அவருடைய நண்பர்கள், ಅವರ ಸ್ನೇಹಿತರು, அதாவது யோபனுடைய நண்பர்கள். ಯೋಬುವಿನ ಸ್ನೇಹಿತರು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. சோ யோபனுடைய சூழ்நிலையில ಯೋಬುವಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள், ಅವರಿಗೆ ಆಶ್ವಾಸನೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ அவனை ಬಂದವರು, தைரியப்படுத்த வந்தவர்கள். ಅವರನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದವರು. இதுதான் உன்னுடைய நண்பருடைய கேரக்டர். ಇದುವೇ ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್. இதுதான் உன் குடும்பத்தினுடைய கேரக்டர். ಇದುವೇ ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್. இதுதான் உன்னோடு கூட இருக்கிற சக மனிதனுடைய கேரக்டர். ಇದುವೇ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಸಕಲ ಮನುಷ್ಯರ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್. ஹல்லேலூயா. அவருடைய குணங்கள் இப்படிதான் ಅವರ செயல்படும். ಗುಣಗಳು ಹೀಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. அப்படிதான் இந்த யோபனுடைய நண்பர்களும் ಹಾಗೆ ಯೋಬುವಿನ ಸ್ನೇಹಿತರು 4 பேரும் புறப்பட்டானுங்க. 4 ಜನ ಹೊರಟರು. தன்னுடைய சிநேகிதன், ತನ್ನ ಸ್ನೇಹಿತನು, நல்ல கணத்துக்குரிய ಒಳ್ಳೆ மனிதன், ಘನತೆಗೆ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನು, இவர்களுக்கெல்லாம் சகாயம் பண்ணினவன், ಇವರಿಗೆಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡಿದವನು, இவர்களுக்கு பல விதத்திலே உதவியாய் ஆறுதலாய் இருந்த ಅನೇಕ மனிதன், ವಿಧದಲ್ಲಿ ಸಹಾಯವಾಗಿ ಆಧಾರವಾಗಿ ನಿಂತವನು இப்பொழுது ಇವಾಗ அவனுடைய வாழ்க்கையில நொடிந்து போனா, ಆ ಜೀವನದಲ್ಲಿ ಒಡೆದು ಹೋದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அவன் சோர்ந்து போகல. ಅವನು ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனா அவனை விசாரிக்க வந்தவர்கள், ಅವರು ವಿಚಾರಿಸಲಿಕ್ಕೆ ஐயோ, ಬಂದವರು, என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஆனதே ಅಯ್ಯೋ ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಿಗೆ ಆಯ್ತಲ್ಲ என்று சொல்லி ಎಂದು ಹೇಳಿ அவனை விசாரிக்க வந்தவர்கள் ಅವನು ವಿಚಾರಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದವರು அவனுடைய சூழ்நிலையை பார்த்து ಅವನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ என்ன பண்றானுங்க ಏನು பாருங்க. ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿರಿ. 10 தரம் 10 ಸಾರಿ என்னை நிந்தித்தீர்கள். ನನ್ನನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿದಿ. என்னவா? ಹಲ್ಲೇಲೂಯಾ. என்ன பண்ணானுங்க? ಏನು ಮಾಡಿದರು ಹೇಳಿರಿ. ஆ? மனுஷனை நம்புனா இப்படித்தான் இருக்கும். ಮನುಷ್ಯನ ನಂಬಿದರೆ ಹೀಗೆ ಇರುತ್ತೆ. யோபு மனிதனை நம்பினவன், ಆದ್ರೆ ಯೋಬು ಮನುಷ್ಯನ ನಂಬಿದರಲ್ಲ, மீட்பரை சார்ந்திருக்கிறான். ಅವರ ರಕ್ಷಕರನ್ನು ಸಾರಿರು. அதை சொல்லுகிறான். ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நீங்க 10 தடவை என்ன பண்ணீங்க? ನೀವು 10 ಸಾರಿ ಏನು ಮಾಡಿದೀರಾ? என்னை குற்றப்படுத்துகிறீர்கள். ನನ್ನನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿದ್ದೀರಿ. 4ஆம் வசனத்துல சொல்லுகிறான், 4ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் ನಾನು ತಪ್ಪಿ ನಡೆದು ನಿಜವಾದರೂ என் தப்பிதம் என்னோடு இருக்கிறது. ನನ್ನ ತಪ್ಪು ನನ್ನದೇ. நான் பாவம் செய்திருந்தால் ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದರು அந்த பாவம் என்னோடு இருக்கிறது. ಪಾಪವು ನನ್ನೊಂದಿಗಿರುತ್ತದೆ. உங்களுக்கு என்னடா வந்ததுன்னு கேட்க, ನಿಮಗೆ ಏನೋ ಬಂದಿದೆ ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. இவ்வளவு என்னை கேவலப்படுத்த, ಇಷ್ಟು ಅವಮಾನಪಡಿಸಿ, என்னை சஞ்சலப்படுத்த ನನ್ನನ್ನು ಚಿಂತೆಗೊಳಿಸಿ,
உங்களுக்கு என்ன வந்தது? ನಿಮಗೆ ಏನು ಬಂದಿತ್ತು? ஹalleluya. ஹalleluya. சொல்லி அப்படியே சொல்லிட்டு வருகிறார். ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾರೆ. குடும்பನ வீட்ல போய் தொடர்ந்து வாசிங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ತೊಡಗಿಸಿ ಓದಿ ನೋಡಿರಿ. ಸಂಗೀತಕಾರನ್ ಕೂಡ ಕೀರ್ತನೆಗಾರನು ಸಹ ನಾನು ನೆನಕಿರನ್ 139 ಸಂಗೀತ ನಾನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ 139ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி ನನ್ನನ್ನು ಹಿಂದು ಮುಂದು ಜಜ್ಜಿ, ஹalleluya, ஹalleluya, முன்னாடி பின்னாடி நசுக்கி ಹಿಂದು ಮುಂದು ನನ್ನನ್ನು ಜಜ್ಜಿ மேல கைய வைக்கிறார். ಮೇಲೆ ಕೈನಿಟ್ಟು 9ನೇ ಅಧ್ಯಾಯ ನನ್ನನ್ನು ಸುತ್ತಮುತ್ತಲೂ ಕೆಡವಿದ್ದರಿಂದ போதும். அவர் என்னை 4 புறத்திலும் 4 ಕಡೆಯಿಂದಲೂ நாசமாக்கினார். ನನ್ನನ್ನು ಕೆಡವಿದರು, நான் அற்று போகிறேன். ನಾನು ಇಲ್ಲದೆ ಹೋದೆನು. நம்பிக்கை ನನ್ನ ನಂಬಿಕೆ ஒரு கொடியை போல் பிடுங்கி போட்டா. ನನ್ನ ಬಳ್ಳಿ ಹಾಗೆ ಕಿತ್ತು ಬಿಸಾಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. ஒரு கொடியை ஒரு ಬಳ್ಳಿ பிடுங்கி போட்டீங்கன்னு வைங்க. ಬಿಸಾಯಿದ್ರೆ ಹೇಳ್ಕೊಂಡ್ರೆ போன வாரத்துல செடி எல்லாம் கட் பண்ணோம். ಹೋದ ವಾರ ಗಿಡ ಎಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿದ್ವು. வேர் இல்லாத செடி, ಬೇರೆ ಇಲ್ಲದ ಗಿಡ, பிடுங்கி போட்ட செடி ಕಿತ್ತಾಕಿದ ಗಿಡ கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்? ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ? அப்படியே உணங்கி போயிடும். ಹಾಗೆ ಒಣಗಿ ಹೋಗಿ ಬಾಡಿ ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya. அதே மரமா இருந்தா, ಅದೇ ಮರವಾಗಿದ್ದರೆ கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும், ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ತಕ್ಕಿಡುತ್ತದೆ, அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. ஹalleluya. ஹalleluya. இங்க யோபு சொல்றான், ಇಲ್ಲಿ ಯೋಬನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, பரவாயில்ல, ಪರವಾಗಿಲ್ಲ, சூழ்நிலை ನನ್ನ எப்படியானாலும், ಪರಿಸ್ಥಿತಿ ಎಂತದಾದರೂ 4 திசையிலும் அவர் நசுக்கி போட்டாலும், ನನ್ನ 4 ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಅವರು ಕೆಳಗೆ ಹಾಕಿದರು, உபத்திரவப்படுத்தினாலும், ಉಪದ್ರವಪಡಿಸಿದರು, ஒரு செடியை போல மனிதனாய் என்னை அவர் பிடுங்கி போட்டாலும், ಒಂದು ಗಿಡದ ಹಾಗೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಕಿತ್ತು ಬಿಸಾಡಿದರು, இன்னும் நான் அவர் மேல் நம்பிக்கை, ಇನ್ನೂ ನಾನು ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುವೆನು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஹalleluya. அதனால தான் சொன்னா என் மீட்பர் உயிரோடு ಅದನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, ರಕ್ಷಕನು என்பதை நான் அறிந்து ಎಂಬುದನ್ನು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ யாரை நம்பி ನೀನು ಯಾರನ್ನು ನಂಬಿದ್ದೀ, நீ யாரை சார்ந்து ನೀನು ಯಾರನ್ನು ಸಾರಿ இந்த ಬದುಕುತ್ತಿದ್ದೀ, கிறிஸ்தவ வாழ்விலே கிறிஸ்தவ ಜೀವನದಲ್ಲಿ கர்த்தரை சார்ந்திருந்தா ಕ್ರೈಸ್ತನ ಸಾರಿದರೆ ಮಾತ್ರವೇ நீ வெட்கப்படுவதில்லை, ನೀನು ನಾಚಿಕೆ ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஹalleluya. என்னுடைய 2000ல 2000ರಲ್ಲಿ கார் விபத்துல, ನನ್ನ ಕಾರಿನ ಒಂದು ಘಟನೆಯಲ್ಲಿ, அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ கார் விபத்துக்குள்ளாகி ಕಾರು ಘಟನೆಗೊಳಗಾಗಿ ஏறக்குறைய சபை வாலிபர்கள் எல்லாம் இருந்தோம். ಎಷ್ಟು ಸಭೆಯ ಯುವಕರೆಲ್ಲ ಇದ್ದೆವು. அதுல 4 பேருக்கு ಆದ್ರೆ 4 ಜನರಿಗೆ கை கால்லாம் ஒடிஞ்சு போய், ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಮುರಿದು ಹೋಯ್ತು. ರೋಡಿನಲ್ಲಿ வீட்லயே ஆக்சிடென்ட் நடக்கும், ಮನೆಯಲ್ಲ ನಡೀತದೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್, ரோட்ல நடந்தது, ರೋಡಲ್ಲಿ ನಡೆಯಿತು. அது கிராமம், ಅದು ಗ್ರಾಮ, இந்த பக்கம் கிராமம், அந்த பக்கம் கிராமம், இந்த பக்கம் கிராமம், ಈ ಕಡೆನೂ ಗ್ರಾಮ, ಆ ಕಡೆನೂ ಗ್ರಾಮ ಪ್ರದೇಶಗಳು, ಮಧ್ಯದಲ್ಲಿ வண்டி அடிச்ச சவுண்ட் கேட்டது, ಗಾಡಿ ಒಡೆದ ಶಬ್ದ ಕೇಳಿತು. 3 கிராமத்துல இருந்து ஜனங்க 3 ಗ್ರಾಮದಿಂದ ಜನರು ஓடி வந்தாங்க. ಓಡಿ ಬಂದರು, வந்து சகாயம் பண்ணுவானுங்க, உதவி செய்வானுங்கன்னு பார்த்தா, ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಂತ ನೋಡಿದರೆ அவன் பாக்கெட்ல கை விடுறான், ಅವರವರ ಪ್ಯಾಕೆಟ್ಲೆ ಕೈ ಬಿಡ್ತಿದ್ದಾರೆ. நான் கிட் பாக்கெட்ல கேஷ் வச்சிருக்கிறேன், ಕಿಟ್ ಪ್ಯಾಕೆಟ್ ನಾವು ಹಣವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇವೆ, அத புடிச்சு இழுக்கறான், ಅದನ್ನು ಕೇಳಿ கால் ஒடிஞ்சிருக்கு, ಕಾಲ್ ಮುರಿದೋಗಿದೆ, அழுத்திದ್ದೇನೆ, அப்ப கூட விட மாட்டேன், ಆಗಲೂ ಬಿಡುತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இதான் மனிதன், ಇದುವೇ ಮನುಷ್ಯನು. பக்கத்துல 2 கால் ஒடிஞ்சு ஒருத்தன் படுத்துறான், ಪಕ್ಕದಲ್ಲಿ 2 ಕಾಲು ಮುರಿದವರು ಮಲಗಿದ್ದಾರೆ, இடுப்பு ஒடிஞ்சு படுத்துறான், ಒಬ್ಬ ಸೊಂಟ ಮುರಿದವರು ಮಲಗಿದ್ದಾರೆ, ಒಬ್ಬನು ரிப்பு ஒடிஞ்சு படுத்துறான், ರಿಪ್ಪು ಮುರಿದೋಗಿ ಒಬ್ಬರು ಮಲಗಿದ್ದಾರೆ. ಆಗ நான் அந்த இடத்துல, ನಾನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ அதே வேதனையிலே, ಅದೇ ವೇದನೆಯಲ್ಲಿ மற்றவர்கள் இடத்துல சொன்னேன், ಮತ್ತೊಬ್ಬರು ಹೇಳಿದ್ದೆ, இதுதான் மனிதன். ಇದುವೇ ಮನುಷ್ಯನು. இந்த நேரத்துல ಈ ಸಮಯದಲ್ಲಿ அப்படியே ಆಗಾಗನೇ ஒரு நிமிடம் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ನಾವು ಕರ್ತನ ನೋಡಿ ಕೂಗೋಣ. கர்த்தர் சகாயம் செய்தால் ஒழிய, ಕರ್ತನ ಸಹಾಯ ಮಾಡದೆ ಹೋದರೆ, கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்தால் ஒழிய, ಕರ್ತನ ನಮಗೆ ಸಮಯ ಸಹಾಯ ಮಾಡದೆ ಹೋದರೆ நமக்கு உதவி இல்லைன்னு ನಮಗೆ ಸಹಾಯ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, அப்பயும் ஒரு பிரதர், ಆಗಲೂ ಒಂದು ಬ್ರದರ್ நல்லா இருந்தவன், ಚೆನ್ನಾಗಿದ್ದವರು, இருக்கிற காசு எடுத்துக்கிட்டு ஓடின ஆம்புலன்ஸ் கூட்டின்னு வர, ಇರುವ ಸ್ಥಳ ತೆಗೆದುಕೊಂಡು ಓಡಿದ್ರು ಆಂಬುಲೆನ್ಸ್. அவனும் ஒரு பால்காரன், ಅವನೊಂದು ಹಾಲುಗಾರನು, காலைல பால் டெலிவரி கொடுக்குறவன், ಬೆಳಗ್ಗೆ ಹಾಲು வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டு போய் ನಾನು ಕರ್ಕೊಂಡು ತೆಗೆದುಕೊಂಡು ஒரு இடத்துல நிறுத்திட்டு, ಒಂದು ಕಡೆ ನಿಲ್ಲಿಸಿ, அந்த காசை கொடுங்க நான் ஆம்புலன்ஸ் கூட்டின்னு வரேன்னு ಕಾಸை வாங்கி பாயிட்ல ಆ போட்டு ಕಾಸನ್ನು ಕೂಡ ಆಂಬುಲೆನ್ಸ್ ತರ್ತೀನಿ ಬೀಳ ತಗೊಂಡು ಇಟ್ಕೊಂಡು அப்படியே போயிட்டான். ಹಾಗೆ ಓಡಿ ಹೋದ. இவன் உட்காந்து ಇವನು ಕುಳಿತು ஆம்புலன்ஸும் வரல, காசை வாங்கின்னு போன பால்காரனும் ಆಂಬುಲೆನ್ಸ್ ಬರಲ್ಲ, ಕಾಸು ತಗೊಂಡು ಹಾಲುಗಾರನು ಬರಲ್ಲ. கடைசியில நடந்து வந்து இப்படி ஏமாற்றமானதுன்னா, ಆ ಕಾರ್ಯದ ನಡೆದುಕೊಂಡು ಬಂದು ಯಾಮಾರಿ ಹೋದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ இதெல்லாம் நடந்து ಇದೆಲ್ಲ ನಡೆದು ஏறக்குறைய ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 12:05க்கு நடந்த விபத்து 12:05ಕ್ಕೆ ನಡೆದಂತ ಘಟನೆ 2 மணி ஆயிடுச்சு. 2 ಗಂಟೆ ಆಯ್ತು. ஜெபத்தை பண்ணோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದು. அடுத்த 15 நிமிஷத்துல ನಂತರ 15 ನಿಮಿಷದಲ್ಲಿ ஒரு முஸ்லிம் சகோதரன் அந்த பக்கம் ಒಂದು வந்தான். ಮುಸ್ಲಿಂ ಸಹೋದರ ಅಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಬಂದರು. அந்த வண்டியை நிறுத்தினா, ಗಾಡಿ ಬಂದು ನಿಲ್ಲಿಸಿದರು. உங்களுக்கு என்ன ஆனது, ನಿಮಗೆ ಏನಾಯಿತು, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனீங்களா? ಕುಡಿದು ಗಾಡಿ ಓಡಿಸಿದ್ರು. நான் உடனே சொன்னேன், ನಾನು ತಕ್ಷಣ இல்ல நான் பாஸ்டர், ಅಯ್ಯ ನಾನು ಪಾಸ್ಟರ್, என்னோட
என்னோடு இருக்கிறவர்கள் எல்லாம் சபை வாலிபர்கள். ನನ್ನೊಂದಿಗಿರೋ ಸಭೆ ಯುವಕರು ಇದ್ದಾರೆ. சோ போக வேண்டாம்னு சொன்னாங்க. ಹೋಗಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದರು. மீறி ಬಂದೆವು. ஆதலால் வந்த ಆದರಿಂದ ಬಂದಂತ விபத்து ಇದು. அப்போ உடனே ತಕ್ಷಣ நான் சகாயம் செய்கிறேன், ನಾನು ಸಹಾಯ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ அவர் உதவி மாத்திரம் பண்ணல, ಅವರ ಸಹಾಯ ಮಾತ್ರ ಮಾಡಲಿಲ್ಲ, கூட்டிட்டு போனது மாத்திரமல்ல, ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, எங்களுக்கான பண உதவியும் செய்தார். ನಮಗಾದ ಹಣ ಸಹಾಯ ಅವರು ಮಾಡಿದರು. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತರು ಒಳ್ಳೆಯವರು. சோ இது அவரால் அல்ல, ಇದು ಅವರಿಂದ ಅಲ್ಲ, தெய்வம் அவருடைய இருதயத்தை டியூன் பண்ணதனால் செய்த ದೇವರ ಹೃದಯವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದಾಗ ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. இதுதான் தெய்வம். இதுவே தேவன். உங்க முன்ன நிக்கிறேன். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದೇವೆ. டாக்டர்கள் சொன்ன வார்த்தை, ಡಾಕ್ಟರ್ಗಳು ಹೇಳಿದ ಮಾತು, ಕಾಲು குட்டையாகும்னாங்க, ಚಿಕ್ಕದಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದರು. ஓட முடியாது, ಓಡಕ್ಕಾಗುದಿಲ್ಲ, குதிக்க கூடாதுன்னாங்க, ಜಂಪ್ ಮಾಡಬಾರದು. நான் நடக்கிற மாதிரி உங்கள ஒருத்தர் என்னோட நடக்க முடியாது. ನಾವು ನಡೆ ಹಾಗೆ ನೀವು ಒಬ್ಬರು ನಿಮ್ಮೊಬ್ಬರೇ ನಡೆಯೋದು. 4.5 கிலோமீட்டர் 3/4 மணி நேரத்துல வருவேன். 4 ಕಿಲೋಮೀಟರ್ 3/4 ಗಂಟೆ ಕಾಲದಲ್ಲಿ ಬರುತ್ತೇನೆ. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ஹalleluya. ಆದ್ದರಿಂದ கர்த்தர் நமக்கு உதவியாய் இருக்கணும். ಕರ್ತನು ನಮಗೆ ಸಹಾಯ ಇರಬೇಕು. என்ன வந்தாலும் அவரை நம்பி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அவர் ನಂಬಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. பிசாசு எத்தனை போராடினாலும், ಸೈತಾನನು ಎಷ್ಟು ಹೋರಾಡಿದರೂ, பாருங்க பிள்ளைங்க செத்தாங்க, யோபு ನೋಡಿ ಮಗನ ಸತ್ತನು, சொத்து ನಾಶವಾಯಿತು, வேலைக்காரர்கள், ಕೆಲಸಗಾರರು. இதிலே சொல்றாரு, நான் வேலைக்காரர்கள்லாம் கூப்பிடுறேன், ನಾನು ಕೆಲಸಗಾರರನ್ನು ಕೂಗುತ್ತಿದ್ದೇನೆ, கெஞ்சுறேன், ಬೇಡುತ್ತಿದ್ದೇನೆ, ஆனா ஒருத்தனும் எனக்கு செவி கொடுக்க ಒಬ್ಬರು ನನಗೆ மாட்டான். ಕಿವಿ ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. யோபு நல்லா இருக்கும், யோபு ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ முன்னாடி வந்து கை கட்டிட்டு நின்னாங்க, ಅವರು ಮುಂದೆ ಕೈಗಟ್ಟಿ ನಿಂತರು, ಅಯ್ಯಾ ಅಂತ ಕೂಗಿದರು. அவனுடைய சூழ்நிலையில, ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவನು கஷ்டத்தின் மத்தியிலே அவர்களை கூப்பிட்டு ಅವರನ್ನು ಕೂಗಿ மனிதன் உதவி செய்யவில்லை, ಮನುಷ್ಯನು ಸಹಾಯ ಮಾಡಿದ. ஆதலால் தான் சொன்னான், ಆದ್ದರಿಂದ ಹೇಳಿದನು, மனிதன் அல்ல, ಮನುಷ್ಯನಲ್ಲ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ನನ್ನ ರಕ್ಷಕನು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. 17ನೇ ವಚನದಲ್ಲಿ 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, என் சுவாச ನನ್ನ ಉಸಿರು என் மனைவிக்கு ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ வேறுபட்டு இருக்கிறது, ಅಸಹ್ಯವಾಗಿದೆ. என் மனைவி அவங்க வீட்டுல என்ன சுகமாவா இருந்தா? ಅವ್ರ ಹೆಂಡತಿಯವರ ಮನೆ ಸುಖವಾಗಿದ್ದೀರಾ? அடையாளமே இல்லாதவ, ಗುರುತೇ ಇಲ್ಲದವಳು, ಯೋಬನಿಂದ அடையாளமானவ, ಗುರುತುಪಡಿಸಿಕೊಂಡವಳು, அவனுடைய கஷ்டத்துல, ಅವಳ ಕಷ್ಟದಲ್ಲಿ, அவனுடைய உபத்திரவத்துல, ಆತನ ಉಪದ್ರವದಲ್ಲಿ, அவனுடைய நண்பர்களும் அவனை பேசும்போது, ಅವರ ಸ್ನೇಹಿತರನ್ನು ಮಾತನಾಡುವಾಗ அவளும் என்ன பண்ணுகிறா? ಅವಳೇನು ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ? புருஷனை பேசுறா, ಗಂಡನನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ. ಹalleluya. வாசித்தோம்னா என்னத்தியா உயிரோட இருக்கிறான், ಒಂದು ಕಡೆ ಹೋದ್ರೆ ನೀನು ಯಾತಕ್ಕಯ್ಯ ಜೀವಂತವಾಗಿದ್ದೀಯ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹalleluya. இப்படி எல்லா மனைவியும் இருந்தா ಹೀಗೆ ಎಲ್ಲ ಗಂಡ அருமையா இருக்கும் பூமி, ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ಭೂಮಿ. அதனாலதான் ஒரே போடு போட்டான். ಅದರಿಂದ ಒಂದೇ ಒಂದು ಒಟ್ಟು ಹೊಡೆದ. உன்ன போல பைத்தியக்காரியை நான் கண்டே பிடிக்கல, ನಿನ್ನಂತ ಹುಚ್ಚನನ್ನು ಕಂಡುಹಿಡಿದ್ರೆ. ஹalleluya. ஹalleluya. உனக்கு விசுவாசம் இல்லாமல் போகட்டும், ನಿನಗೆ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ಹೋಗಲಿ, பாடுபடுವಂತ எனக்கு தைரியம் உண்டு, ನನಗೆ ಧೈರ್ಯ ಉಂಟು, எனக்கு நம்பிக்கை உண்டு, ನನಗೆ ನಂಬಿಕೆ ಉಂಟು, எனக்கு விசுவாசம் உண்டு, ನನಗೆ ವಿಶ್ವಾಸ ಉಂಟು, என் தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. என்ன சொல்லுகிறான்? ಹಾಗಾದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அவனை ஆறுதல் படுத்த, ಅಲ್ಲಿ ಅದನ್ನು ಆಶ್ವಾಸನೆ உங்களுடைய கஷ்டத்துல, ನಿಮ್ಮ ಕಷ್ಟದಲ್ಲಿ, பாக்கியமுடைய ஓனர் அப்பா, ಭಾಗ್ಯನ ಓನರ್ ತಂದೆ ಕಾಣೆ ಹೋದರು, அவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க, ಅವರು ಏನೇನೋ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. பாக்கியமுடைய ஜெபம், ಭಾಗ್ಯ ಸಿಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ, ஆறுதலான வார்த்தை, ಅವರ ಆಶ್ವಾಸನೆ ಮಾತುಗಳು, அதுவும் அவர்களுக்கு ಅದು ಅವರಿಗೆ போதாதுன்னு என்னை கூப்பிட்டாங்க. ಸಾಲದಂತೇಳಿ ನನ್ನನ್ನು ಕರೆದರು. நான் ஜெபித்தேன், ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸವಾಗಿದ್ದೆ, இல்லன்னா நேரா ஸ்பாட்டுக்கு வந்திருப்பேன், ಇಲ್ಲಂದ್ರೆ ಸೀದಾ ಸ್ಪಾಟಿಗೆ ಹೋಗಿ வேலை நடந்துகிட்டு இருந்தது, ಕೆಲಸ ನಡೀತಿದ್ದಾಗ நான் அப்படியே ஜெபம் பண்ணேன், ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ஹalleluya. ஆண்டவரே, ದೇವರೇ, இரண்டாவது முறை ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்த, ಎರಡನೇ ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕೆ ಮಾತನ್ನು ಬಳಸಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, அந்த மனிதன் எங்க இருந்தான், ಆ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲಿದ್ದರು, அவனை ஜீவனோடு திருப்பி கொண்டு வா, ಜೀವದೊಂದಿಗೆ ತಿರುಗ ತಂದಿರಿ, என் முகத்தை பார்த்து இந்த வேலையை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, ನನ್ನ ಮುಖ ನೋಡಿ ಕೆಲಸನ ಮಾಡಿ, நான் உம்முடைய ஊழியக்காரன், ನಾನು ನಿಮ್ಮ ಸೇವಕನು, என்ன நம்பಿ ನನ್ನನ್ನು ನಂಬಿ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு மகன் அங்க தைரியப்படுத்தும் போது, ಕರ್ತನ ಒಪ್ಪಿಕೊಂಡ ಮಗಳನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸುವಾಗ வெட்கப்படாதபடி ನಾವು ಅವಮಾನ ಬಂದು ಹೋಗದಂತೆ நான் ஜெபிக்கிறேன், ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ நீங்க ಮಾಡುತ್ತೇವೆ, செய்யுங்க ஆண்டவரே, ನೀವು ಮಾಡಿರಿ ದೇವರೇ. ஹalleluya. மூன்றாவது ஜெபித்தேன், ಮೂರನೇ ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ, நாளைக்கு பாக்கியம் வீட்ல பிரேயர், ನಾಳೆ ಭಾಗ್ಯಶ್ರೀ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ, அவர் ಅங்க இருக்கணும், ಅವಾಗ ಅವರು ಅಲ್ಲಿ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿ. ஹalleluya. அடுத்த 10 நிமிஷத்துல போன் வருது, ತಕ್ಷಣ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಫೋನ್ ಬರುತ್ತಿದೆ, அவர் ಮಂಗಳೂರು பக்கத்துல இருக்கிறார், ಅವರು ಮಂಗಳೂರು ಪಕ್ಕದಲ್ಲಿ, ಅವರೇ ಫೋನ್ பண்றார், ಅವರೇ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸ್ವಿಚ್ ಆಫ್ பண்ணி வச்சிட்டு, ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು, குடும்பம் வேணாம், ಕುಟುಂಬ ಬೇಡ, இந்த பூமி ಈ வேணாம், ಭೂಮಿ ಬೇಡ, என சரீரத்தின் வியாதியினால பிள்ளைகள் அவமானப்படுத்துகிற ಮಕ್ಕಳ ಅವಮಾನಪಡಿಸುವಾಗ, பிள்ளைகள் அவரை குற்றம் சொல்லுகிற போது, ಮಕ್ಕಳ அவர்களை விரோதித்து ಮಾತನಾಡುವಾಗ, அவர்களால் தான் வாழ்ந்திருக்கிறார்கள், ಅವರಿಂದ ಜೀವಿಸಿದ್ದಾರೆ, அவருக்கு வந்த வியாதியில, ಅವರಿಗೆ ಬಂದ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ அவருக்கு நல்ல
ட்ரீட்மெண்ட் கொடுத்து ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ அவரை ಕೊಟ್ಟು தைரியப்படுத்த வேண்டிய பிள்ளைகள் ಧೈರ್ಯಪಡಿಸಬೇಕಂತ ಮಕ್ಕಳು அவரை திட்டுனதுனால ಅವರನ್ನು ಬೈದ ನಿಮಿತ್ತವಾಗಿ மனம் உடைந்து மரணத்தை நோக்கி பிரயாணிக்கிறார். ಮನಸ್ಸು ಒಡೆದು ಮರಣವನ್ನು ನೋಡಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ಆದರಿಂದಾಗಿ அந்த மரணத்தான் ಆ ಮರಣವೇ அவரை நடத்தி கொண்டு இருந்தது. ಅವರು ನಡೆಸುತ್ತಿದೆ. 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ಇಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. அடுத்த கொஞ்ச நேரத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி ತಕ್ಷಣ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಕರೆದು நடுராத்திரியே அவர் அங்க வந்தார். ಆ ನಡು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅವರು ಅಲ್ಲಿ ಬಂದರು. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. எதற்காக இதை சொல்லுகிறேன்? ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳುತ್ತೇವೆ? நமக்கு அறிவு இருக்கணும். ನಮಗೆ ಬುದ್ಧಿ ಇರಬೇಕು. என்ன ಏನು யாருகிட்ட போனா சுகம் கிடைக்கணும் இல்ல, ಯಾರ ಬಳಿ ಹೋದ್ರೆ ಸುಖ ಸಿಗುವುದಿಲ್ಲ. டாக்டர் கிட்ட போகணும்ன்ற அறிவு அல்ல, ಎಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ எந்த ஹாஸ்பிடல் நல்லதுன்ற அறிவை விட, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಒಳ್ಳೆದು எந்த மனிதன் நமக்கு உதவி செய்வான்ற அறிவை விட, ಯಾವ ಮನುಷ್ಯ ಸಹಾಯ ಮಾಡಿದ ಎಂಬ ಬುದ್ಧಿಗಿಂತ கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ಕರ್ತನು ನನಗೆ ಮಾಡಿದ ಎಂಬ ಬುದ್ಧಿಯನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. வளர்த்துக் கொள்வீர்களானால் ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ ಅಂತಾದರೆ நிச்சயம் உங்களுடைய எதிராளிகள், ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮ ಎದುರಾಳಿಗಳು, உங்களை ஏளனம் பண்ணுகிறவர்கள், உங்களை உதாசீனப்படுத்துகிறவர்கள், உங்களை கேவலப்படுத்துகிறவர்கள், உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து உங்களை அவமானப்படுத்துகிறவன் வெட்கப்படுவான். நீ வெட்கப்படுவதில்லை. ನೀನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. யோபு வெட்கப்படல. யோபுனுடைய மனைவியும் அவனுக்கு விரோதமானார். யோபுನ ಹೆಂಡತಿ ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾದಳು. ஆனாலும் கர்த்தரை நம்பினார். ಆದರೂ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿದನು. தைரியமாய் சொன்னார். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದನು. ವಚನத்தை ಕೂಡ நாம் வாசிப்போம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯನ ಸಹ Book of Isaiah 49:23. ಯೆಶಾಯನ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ 49ನೇ ಅಧ್ಯಾಯ 49:23. 49ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯ. ರಾಜರು ನಿನಗೆ ಸಾಕು ತಂದೆಗಳು, ಅವರ ರಾಣಿಗಳು ನಿನಗೆ ಸಾಕು ತಾಯಿಯರು ಆಗುವರು. ನಿನಗೆ ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ನಿನ್ನ ಪಾದಧೂಳಿಯನ್ನು ನೆಕ್ಕುವರು. ನಾನೇ ಯೆಹೋವನು, ನನ್ನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡವರು ಆಶಾಭಂಗ ಪಡರು ಎಂದು ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುವುದು. ஹல்லேலூயா. நான் கர்த்தர், ನಾನೇ ಯೆಹೋವನು, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை ನನ್ನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡರು ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. அப்பொழுது அறிந்து கொள்வார். ಆಗ ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀ. எப்பொழுது? ಯಾವಾಗ? மேல உள்ள வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசித்து ಮೇಲಿನ பாருங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. அவருடைய சூழ்நிலை, ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿ, பிள்ளை இல்லாத இருந்தா, ಮಕ್ಕಳಿಲ್ಲದೆ ಇದ್ದರು, நான் எனக்கு யாரும் இல்ல, ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ, நான் ஒண்டியா இருக்கிறேன், ನಾನು ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ, வயதானா ವಯಸ್ಸಾದರು, யார் என்னை விசாரிப்பார், ಯಾರನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ, யார் என்னை ஆறுதல் படுத்துவார், ಯಾರನ್ನು ದೃಢಪಡಿಸುತ್ತಾರೆ. ஞானி சொன்னது போல ಜ್ಞಾನ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ஒண்டியா இருந்து விழுகிறவன் ಒಬ್ಬನೇ ಇದ್ದು ಬೀಳುವವನು பாவப்பட்டவன், பாவப்பட்டவன். ಪಾವಪ್ಪ ಹೊಂದಲ್ಪಟ್ಟವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவனை தூக்கி விட ஒருத்தனும் இருக்கான். ಯಾಕಂದ್ರೆ ಬಿಸಲಿಗೆ அது 2 பேரா இருந்து ಆದರೆ ಇಬ್ಬರಾಗಿದ್ದು ஒருத்தன் விழுந்தானா ಒಬ್ಬರು ಬಿದ್ದರೆ ஒருத்தன் சகாயம் செய்வான்னு சொல்றான். ಒಬ್ಬನು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ இப்ப ಹೇಳ್ತಾರೆ. இங்க ஒரு ஸ்திரீ புலம்புறா, ಇಲ್ಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀ நான் ಓಡಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ. ஒண்டியா இருக்கேன், ನಾನು ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ, எனக்கு பிள்ளை இல்ல, ನನಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ, என் வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு, ನನ್ನ ಜೀವನ ನಾಶವಾಗಿದೆ, என்ன ஆண்டவரೇ, ಏನು ದೇವರೇ அப்படின்னு அவ புலம்பும் போது ಹಾಗೆ ಅವಳು ಗೋಳಾಡುವಾಗ அங்கதான் சொல்லுகிறா, ಅವಳು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿನ್ನನ್ನ வளர்க்கும் தந்தைகளோ, ನಿನ್ನನ್ನು ಬೆಳೆಸುವ ತಂದೆಗಳು, அவருடைய நாய்களோ, ಅವರ ನಾಯಿಗಳು உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். ನಿನ್ನ ಕೈ ತಾಯಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. தரையில முகங்குப்புற விழுந்து ಭೂಮಿಗೆ ಬಿದ್ದು உன்னை பணிந்து ನಿನ್ನನ್ನು உன் கால்கள் தூளை நக்குவார்கள். ನಿನ್ನ ಪಾದ ಧೂಳನ್ನು ನಕ್ಕುವರು. எங்க இருந்தார்கள் இவர்கள்? ಎಲ್ಲಿದ್ದರು ಇವರೆಲ್ಲರೂ? கர்த்தர் கொண்டு வருகிறார். ಕರ್ತನು ಕರೆತರುತ್ತಾರೆ. உனக்கு சகாயம் செய்யணும், ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ, வெட்கப்படுத்த கூடாதுன்னு பரலோகம் ஒன்னு தீர்மானித்து ನಿನ್ನನ್ನು ಅವಮಾನಗೊಳಿಸಬಾರದು ಪರಲೋಕ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದೆ. ಭೂಮಿಯೇ ನಿನ್ನಾலும் ಈ ಭೂಮಿಯೇ ನಿಂತರು முகம் மாத்திரம் வெட்கப்படாது. ನಿನ್ನ ಮುಖ ಮಾತ್ರ ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. தாவೀದனுடைய ಅನುಭவம் அதுதான். தாவೀದನ ಅನುಭವ ಅದೇ. ಯೆಶಾಯனுடைய ಅನುಭವம் அதுதான். ಯೆಶಾಯನ ಅನುಭವ ಅದೇ. ಯೆರೆಮೀಯಾவினுடைய ಅನುಭವம் அதுதான். ಅನುಭವ ಅದೇ. அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய ಅನುಭವம் அதுதான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம் அதுதான். பிரசங்கிக்கிற என்னுடைய அனுபவமும் அதுதான். ನಮ್ಮ ಅನುಭವ ಅದೇ ಆಗಿದೆ. அவரை சார்ந்து நின்று ಅವರು ನಂಬಿ ನಿಂತೆವು. இன்ன வரைக்கும் நான் வெட்கப்பட்டது. ಇದುವರೆಗೆ ನಾವು ಅವಮಾನ ಹೊಂದಲಿಲ್ಲ. மனித பார்வையில ಮನುಷ್ಯನ ஐயோ இப்படி நடந்தது, ಅಯ್ಯೋ ಈಗ ನಡೆಯಿತಲ್ಲ என்ன அப்படின்னு உங்களுக்குள் கேள்வி இருக்கலாம். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಇರಬಹುದು. தெளிவாய் நான் நடத்தப்படுகிறேன். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತೇನೆ. ಕಾರಣ என்னை வளர்த்தவர்கள் எனக்கு முன்னோடிகள், தெளிவானவர்கள். ನನ್ನನ್ನು ಬೆಳೆಸಿದವರು ಅಷ್ಟು ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರು. எங்க ஊர்ல தான் சொல்லுவேன், ನಾವು ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವೆ, வளர்ப்பு அப்படின்னு ನಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. அப்படி வளர்க்கப்படுங்க, ಹಾಗೆ ಬೆಳೆಸಲ್ಪಡಿರಿ, அப்படி வளர்ந்து வாங்க. ಹಾಗೆ ಬೆಳೆದು ಬಂದಿ. என்ன வந்தாலும் ಏನೇ ಬಂದರು ஒண்ணு உன்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க ಯಾವುದು கூடாது. ನಿಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ಆವಾಗ கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நான் கர்த்தர், ನಾನೇ ಕರ್ತನು, எனக்கு நீ காத்திருக்கிறவனாலே ನನಗೆ ನೀನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರುವುದಾಗಿ வெட்கப்பட்டே ನೀನು போவதில்லை. ಆಶಾಭಂಗಪಟ್ಟು
ಹೋಗುವುದಿಲ್ಲ. உனக்கு நடக்க போகிற காரியத்தை, ನಿನಗೆ ನಡೆಯುವಂತ என் ಕಾರ್ಯದಲ್ಲಿ கை உனக்கு செய்ய போகிற அதிசயங்களை, ನನ್ನ ಕರವು ನಿನಗೆ ಮಾಡುವ என் கை ಅತಿಶಯ, உனக்கு செய்ய போகிற அற்புதங்களை ನನ್ನ ಕರವು ನಿನಗೆ ಮಾಡುವ ಅದ್ಭುತದಲ್ಲಿ கண்டு நீ உணர்ந்து கொள்வாய். ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಯಿ. கர்த்தர் ஒருவரே தெய்வம். ಕರ್ತನು ಒಬ್ಬರೇ ದೇವರೆಂದು ಹೇಳಿ. ஹalleluya. 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 அந்த தெய்வத்தை தான் ಆ ದೇವರನ್ನೇ நாம் சார்ந்து இருக்கிறோம். ನಾವು ನಂಬಿರಬೇಕು. ரோமர் எழுதின புத்தகம் ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5th அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5th ವಚನ. 5ನೇ ವಾಕ್ಯ. Book of Rome ರೋಮಪುರದಲ್ಲಿ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. ಈ ನಿರೀಕ್ಷೆಯು ನಮ್ಮ ಆಸೆಯನ್ನು ಭಂಗಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಪ್ರೀತಿ ರಸವು ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಧಾರಾಳವಾಗಿ ಸುರಿದಿದೆಯಲ್ಲ. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ಇಲ್ಲಿ சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಮುಖಾಂತರವಾಗಿ தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியா ದೇವರ ಪ್ರೀತಿ ಸರ್ವ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಧಾರಾಳವಾಗಿ இந்த ಆವಿಯಾನவர், ಈ ಆತ್ಮನು, இந்த நம்பிக்கை ಈ ನಂಬಿಕೆ உன்னை வெட்கப்படுத்தாது, ನಿನ್ನನ್ನು ಅವಮಾನಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. 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 யோபுவை போல ಯೋಬನ ಪೌಲನಿಗೆ கர்த்தரை மாத்திரம் சார்ந்து ಕರ್ತನ ಮಾತ್ರ ನಂಬಿ கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் இருக்கிறார். ಕರ್ತನ ಆತ್ಮ ನಿನ್ನ ಮೇಲಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದಿನದಿಂದ நீ அவருடையவர். ನೀನು ಅವರವರೇ. உங்களிலே சிலர் ನಿಮ್ಮಲ್ಲೇ ಕೆಲವರು இன்னைக்கும் பிச்சை எடுப்பதற்கு காரணம் ಇವತ್ತು ಭಿಕ್ಷೆ ಬಿಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣ நம்பிக்கை இல்லை. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. வாயில இருக்க கூடாத ಬಾಯಲ್ಲಿ ಇರಬಾರದು ನಂಬಿಕೆ. ಸಿಚುವೇಶನ್ல ಕಾಣ್பிக்கணும் அந்த நம்பிக்கையை. என்ன இல்லனாலும் ಏನೇ ಇಲ್ಲದಿದ್ದರೂ கர்த்தரை சார்ந்து நிக்கணும். ಕರ್ತನ ನಂಬಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நான் என்னை தான் நான் சொல்ல முடியும். ನಾನು ನಮ್ಮನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya. எத்தனையோ தேவைகள், ಎಷ್ಟೋ ಅಗತ್ಯಗಳು. ஒரு நாளும் யாரையும் நான் என்ன பண்ணதில்லை, ಒಂದು ದಿನ ಯಾರನ್ನು ಏನು ಮಾಡಲ್ಲ, கேட்க மாட்டேன். ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ கர்த்தர் யார் என்பதை நான் ಕರ್ತನ அறிவேன். ಯಾರೆಂಬುದನ್ನು அதனால்தான் ತಿಳಿದಿದ್ದೇನೆ. தைரியமாய் ಅದಕ್ಕೆ பிரசங்கிக்கிறேன். ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಸಂಗ அதனால்தான் ಮಾಡುತ್ತೇನೆ. உன்னுடைய சூழ்நிலை ஏதுவானாலும் ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವುದೇ ಆದರೂ தைரியமாய் சொல்லுகிறேன், ಧೈರ್ಯವಾಗಿ செவி ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தர் மாற்றுவார் என்று. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರು செவி ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அற்புதம் நடக்கும் என்று. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರು ಅದ್ಭುತ நான் ನಡೆಸುತ್ತಾನೆ. ஜெபிக்காம ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ உன்னை ಮಾಡಿದೆ. ஜெபின்னு சொன்னா அது வேஸ்ட். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಅದು ವ್ಯರ್ಥ. ஹalleluya. ஹalleluya. இந்த அபிஷேகம் நம்மில் இருக்கிறபடியால், ಈ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದಾಗಿ, இந்த ஆவியானவர் நமக்குள்ள ಈ இருக்கிறபடியால் ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದಾಗಿ இது உன்னை வெட்கப்படுத்தாது. ಇದು ನಿನ್ನನ್ನು ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ நான் வெட்கப்பட்டு போவதில்லை ನಾನು ಆಶಾಭಂಗ ಹೊಂದುವುದಿಲ್ಲ என்பதை நீ அறிந்திருக்கணும். ಎಂಬುದು ನೀನು ತಿಳಿದಿರಬೇಕು. உன் சத்துரு வெட்கப்படுவான். ನಿನ್ನ ಶತ್ರು ಅವಮಾನ ಹೊಂದುವನು. சூழ்நிலை ஆனா ಪರಿಸ್ಥಿತಿ ಆದರೂ கண் பார்வையில நீ தோல்வி அடைவது போலதான் நிக்கும். ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿ ನೀನು ಸೋಲು ಕಾಣುವ ಹಾಗೆ ನಿಲ್ಲುತ್ತೀಯ. உன் கண் பார்வையில ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நீங்க ನೀವು பேசும்போது, ಮಾತನಾಡುವಾಗ, கேட்கும்போது, ಕೇಳುವಾಗ, பார்க்கும்போது ನೋಡುವಾಗ எல்லாம் போச்சுடா, ಎಲ್ಲ ಹೋಯ್ತು, முடிஞ்சது கதை ಮುಗೀತು ಕತೆ அப்படின்னு தான் ಹಾಗಂತಾನೆ நம்ம வாயை சொல்ல ನಮ್ಮ ಮಾತು ಹೇಳಲು ಕೇಳುತ್ತದೆ. ಆಗ வாயை திறந்து ಬಾಯಿ ತೆರೆದು நெகட்டிவா கன்ஃபஸ் பண்ணாத, ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಕನ್ಫರ್ಸ್ ಮಾಡಬೇಡಿರಿ. கர்த்தர் இன்னும் இருக்கிறார் என்று. ಕರ್ತನು ಇನ್ನೂ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஹalleluya. 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 ஒரு ஊழியக்காரர் இப்படியா சாட்சி சொன்னார். ಸೇವಕರಿಗೆ ಅಂತ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರು. சோ அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக ಆ ಸೇವಕರ ವಿರೋಧವಾಗಿ அந்த ஊர் ஜனமெல்லாம் கேஸ் போட்டான். ಆ ಊರು ಜನರೆಲ್ಲ ಕೇಸನ್ನು ಹಾಕಿದರು. ஊர் ಬಿಟ್ಟது ವಾಟ್ಸ್ಆಪ್ல, ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ವಾಟ್ಸ್ಆಪ್ சோஷியல் மீடியாவில், ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ அவன் வந்து அடிச்சான், இவன் வந்து அடிச்சான், ಅವನು ಬಂದು ಹೊಡೆ, ಇವನು ಬಂದು ಹೊಡೆದ, அவன் வந்து ஓடிச்சான், ಅವನು ಬಂದು ಹೊಡೆದೇನು, பாஸ்டர் செத்தான், ಪಾಸ್ಟರ್ ಸತ್ತರು, மண்டை உடைஞ்சது, கை உடைஞ்சதுன்னு ஊர் விட்டது இருக்கா. ಆ ಕೈ ಮಂಡೆ ಹೊಡೆದ ತುಂಬಾ ಇಷ್ಟ. இவர்களின் நடுவே ஒரு சாட்சி உள்ள ஊழியக்காரன், ಇವರ ಮಧ್ಯೆ ಇರುವ ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳ ಸೇವಕರು. அந்த மனுஷனுடைய வார்த்தை தான், ಆ ಮನುಷ್ಯನ ಮಾತೆ still ಇವಾಗಲೂ ಸಹ I believe in Jesus. ಇನ್ನು ನಾನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ಎಲ್ಲರೂ ಪಲ வருட ஊழியம், ಅನೇಕ ವರ್ಷ ಸೇವಕರು பொறாமைனாலே ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಂದ அவர் மேல ಅವರ ಮೇಲೆ பொய்யான குற்றச்சாட்டு, ಒಂದು ಸುಳ್ಳಾದ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட், ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಒಂದು ಕಂಪ್ಲೇಂಟ್, அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ಅವರ ಮೇಲೆ ಎಫ್ಐಆರ್ ಫೈಲ್ அவரை ಮಾಡಿ உட்கார வச்சிருக்காங்க. ಅವರನ್ನು ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದಾರೆ. சோ அவருடைய மனைவி கூட விலகிட்டாங்க. ಅವರು ಹೆಂಡತಿ ಸಹ ಅಗಲಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ இவ்வளவு பேர் சொல்றது ಇಷ್ಟು ಜನ ಹೇಳುದನ நிச்சயம் உண்மையாதாயா இருக்கும். ನಿಜವಾಗ್ಲೂ ನಿಜವಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ. யோபு பொண்டாட்டிக்கு அடுத்த சகோதரி அதுதான். ಯೋಬು ಹೆಂಡತಿ ನಂತರ ಬಂದ ಸಹೋದರಿ ಅವಳೇ. இந்த பாஸ்டர் ಅವಾಗ ಈ ಪಾಸ್ಟರ್ யாதையும் பேசல, ಏನು ಮಾತಾಡಲಿಲ್ಲ. இன்ஸ்பெக்டர் கேக்குறான், ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ உன் ಕೇಳುತ್ತಾರೆ, நியாயத்தை சொல்லியா, ನೀನು ನ್ಯಾಯ ಹೇಳಯ್ಯ,
நான் எதையும் சொல்ற மாதிரி ನಾನೇನು ಹೇಳುವುದಕ್ಕಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை ನನ್ನನ್ನು ಕರೆದವನು ನಂಬಿಗಸ್ತನೆಂದು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಇನ್ನೂ ಸಹ அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ಅವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. ಇನ್ನೂ ಸಹ நான் அவரை நம்பி இங்க நிக்கிறேன். ಅವರು ನಂಬಿ ಇಲ್ಲಿದ್ದೇನೆ. இந்த சூழ்நிலை என்னை வெட்கப்படுத்தாது. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವಮಾನಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ. இத்தனை பேர் எனக்கு விரோதமானார்கள். ಇಷ್ಟು ಜನ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ஆராதித்தவர்கள், ನನ್ನೊಂದಿಗೆ ಆರಾಧಿಸಿದವರು, சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾದವರು, ஸ்தானம் படுத்தினவர்கள், ನಾನು என்னோடு அப்பம் ನನ್ನೊಂದಿಗೆ ಅಪ್ಪವನ್ನು புசித்தவர்கள், ತಿಂದವರು எனக்கு ವಿರೋಧமானபடி ನನಗೆ ವಿರೋಧವಾದಿಂದಾಗಿ பரலோகம் என்னை கைவிடல, ಪರಲೋಕವು ನನ್ನನ್ನು ಕೈಬಿಡಲಿಲ್ಲ, என்னை கைவிடல, ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೈಬಿಡಲಿಲ್ಲ. தெய்வம் யார் என்பதை, ದೇವರು ಯಾರು ಎಂಬುದನ್ನು, நான் யார் என்பதை அவர் அடையாளப்படுத்துவார். ಪರಿಚಯಪಡಿಸುತ್ತಾರೆ. நான் மௌனமாக இருப்பேன். ನಾನು ಮೌನವಾಗಿರುತ್ತೇನೆ. திருப்ப அவருடைய தலைமை போதகர் வந்தா, ಅವರು ಮುಂದೆ ದೊಡ್ಡ ಸೇವಕರು ಬಂದರು. அப்பதான் சொன்னாரு, ಅವಾಗ ಹೇಳಿದರು, still I believe in Jesus. ಇನ್ನೂ ಸಹ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. என்ன சொன்னாரு? ಏನ್ ಹೇಳಿದರು? ಇವಾಗಲೂ நான் இயேசுவின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். ನಾನು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುತ್ತೇನೆ. எதை சொல்ல வராங்க? ಅದನ್ನು ಯಾರು ಹೇಳಬೇಕು? அவர் உயிரோடு இருக்கிறபடினால ಜೀವಂತವಾಗಿರುವುದಾಗಿ நான் வெட்கப்படவே மாட்டேன். ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದನ್ನು ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலை ஏதுவானாலும், ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾರೇ கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்வின் சூழ்நிலை ஏதுவானாலும், ಕೇಳುತ್ತಿರುವುದು ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾರೇ காலவோளை ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், ಈ ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯ ಸೇವಕರಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் என்று சொல். ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ ಹೇಳು. தேவன் என் பட்சம் இருக்கிறார் என்று சொல். சூழ்நிலையை பார்த்து சொல். ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿ ಹೇಳು. தெய்வம் உயிரோடு இருக்கிறபடியால் ಜೀವಂತವಾಗಿರುವುದಾಗಿ நான் வெட்கப்பட மாட்டேன். ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அப்ப நீ வெட்கப்படலனா யார் வெட்கப்படுவார்? நீ அவமாನ ಹೊಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾರು ಅವಮಾನ ಹೊಂದುತ್ತಾರೆ? சத்ரு உனக்கு முன்பே நிக்கிறவன் நிச்சயம் உனக்கு முன்பு வெட்கப்படுவான். ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಂತಿರೋ ಶತ್ರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವಮಾನ ಹೊಂದುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய வல்லவர். ಕರ್ತನು ಇದನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತ. ஆதலால் நீ வெட்கப்பட்டு ನೀನು ಅವಮಾನ ಹೊಂದಿ போவதில்லை. ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னில் இருக்கிறார். ಕರ್ತನ ಆತ್ಮ ನಿನ್ನಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்பா. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯನ புக் ಓದೋಣ. ஆஃப் பிலிப்பியா ಫಿಲಿಪ್ಪರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ 20ನೇ ವಾಕ್ಯ. ಫಿಲಿಪ್ಪರಿಗೆ ಬರೆದ ನಾನು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಾದರೂ ನಾಚಿಕೆ ಪಡದೆ ಎಂದಿನಂತೆ ಈಗಲೂ ಸಹ ತುಂಬಾ ಧೈರ್ಯದಿಂದಿರುವುದರಿಂದ ಬದುಕಿದರೂ ಸರಿಯೇ ಸತ್ತರೂ ಸರಿಯೇ ನನ್ನ ದೇಹದ ಮೂಲಕ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಬೇಕೆಂದು ನನಗೆ ಬಹಳ ಅಭಿಲಾಷೆಯಿದೆ. ಹಾಗೆಯೇ ಆಗುವುದೆಂದು ಭರವಸೆ ಉಂಟು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்பி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலன் பவுல் ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ಒಂದರಲ್ಲೂ வெட்கப்பட்டு போகாமல் ಅವಮಾನದಿಂದ ಹೋಗದಂತೆ எப்பொழுதும் போல ಯಾವಾಗಲೂ ಸಾಗೆ இப்பொழுதும் ಇವಾಗಲೂ நேற்று போல இன்றும். ನಿನ್ನೆ ರೀತಿ ಇವತ್ತು. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறான், மிகுந்த தைரியத்தோட ತುಂಬಾ ಧೈರ್ಯದೊಂದಿಗೆ ஜீவனாகிலும் ಜೀವವಾದರೂ சாவினாகிலும் ಸಾವೇ ಆದರೂ கிறிஸ்து என் சரீரத்திலே ಕ್ರೈಸ್ತನ ಶರೀರದಲ್ಲಿ மகிமைப்படுவார் என்று ಮಹಿಮೆಪಡುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ எனக்கு ಉಂಟಾயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ನನಗೆ ಉಂಟಾದ ಆಸಕ್ತಿಗೆ ಹಾಗೆ ಆಗುತ್ತದೆ ನಂಬಿದ್ದೇನೆ. ಕೆಳಗೆ சொல்லுகிறான், ಕೆಳಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, கிறிஸ்து என் ஜீவன். ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவனாயிருக்கிறபடியால், கிறிஸ்து என்னுடைய வாழ்வாய் இருக்கிறபடியால், ಕ್ರೈಸ್ತನ ಜೀವನವಾಗಿರುವುದರಿಂದ, கிறிஸ்து என்னுடைய மூச்சானபடியினால, ಕ್ರಿಸ್ತನ ಉಸಿರಾಗಿರುವುದಾಗಿ, இயேசு என்னுடைய வாழ்க்கையானபடியினால ಯೇಸುವಿನ ಜೀವನವಾಗಿರುವುದಾಗಿ நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ನಾನು ಆಶಾಭಂಗ ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்பொழுதும் போல, ಅದು ಯಾವಾಗಲೂ ರೀತಿಯಾಗಿ, எப்பொழுதும் போல ಯಾವಾಗ ರೀತಿಯಾಗಿ நான் வெட்கப்படுவதில்லை. ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஏன்னா ஊழியத்தின் பாதையில ಯಾಕಂದ್ರೆ ಸೇವೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ரொம்ப ஒத்தரவட்ட மனுஷன், ತುಂಬಾ ಉಪದ್ರ, ಅವರು ரொம்ப ಅಡಿ ವಾಂಗನ ಮನುಷ್ಯ, ತುಂಬಾ ಒದೆ ತಿಂದ ಮನುಷ್ಯ. ஹல்லேலூயா. ஒன்றிலும் அவன் வெட்கப்படல. ಈ ಒಂದರಲ್ಲೂ ಅವಮಾನ ಹೊಂದಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பாயானா, ನೀನು ಕ್ರಿಸ್ತನಿಗೋಸ್ಕರ ಪಾಡು ಅನುಭವಿಸುವುದಾದರೆ அந்த பாடுகள் எல்லாம் ಆ ಪಾಡುಗಳೆಲ್ಲ கனத்திற்கும் மகிமைக்குமானவைகளே, ಕನಕ್ಕೂ ಮಹಿಮೆಗೂ ಸೇರುತ್ತದೆ. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ಅದನ್ನೇ சொல்லுகிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நான் வெட்கப்பட்டு போகவில்லை. ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. நான் இனியும் என்ன பண்ண மாட்டேன், ನಾನು ಇನಿಯೂ ಸಹ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. இதுவரை நான் வெட்கப்படவில்லை, ಇದುವರೆಗೂ ಅವಮಾನ ಹೊಂದಲಿಲ್ಲ, இனிமேலும் நான் வெட்கப்பட்டு போவேன். ಇನಿಮೇಲೂ ನಾನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. கட்டப்பட்டு இருக்கிறார், ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. தொழு மரத்துல கட்டி ಒಂದು ಮರದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು அவனை காவல்ல வைத்திருக்கிறாங்க. ಅವರನ್ನು ಕಾವಲಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நல்ல அடி, ಸಕ್ಕತ್ತಾಗಿ ಹೊಡೆದ, நல்ல ஓத்துறா, ಒಳ್ಳೆ ಉಪದ್ರವ. இன்னைக்கு உனக்கு ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಇವತ್ತು பாடு வந்ததுன்னா, பாடு ಬಂದರೆ உடனே கத்தாவேன்னு கூப்பிடுவேன். ತಕ್ಷಣ ಕರ್ತವ್ಯ ಅಂತ அந்த நிமிஷம், ಆ ಸಮಯ, அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு 10 ನಿಮಿಷ ಕಳೆದೆವು ஜெபம் பண்ணுவோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, பிரார்த்தனை ಮಾಡುவோம். ಜಪ ಮಾಡುವ இல்ல ಇಲ್ಲ. மாற்று வழி என்ன? ಬೇರೆ ಯಾವ್ದೋ ದಾರಿ ಇದೆಯಾ?
வேற யார்கிட்ட போலாம்? ಯಾರ ಬಳಿ ಹೋಗೋಣ? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம்? ಯಾವ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ? நான் சொன்னேன்ல, ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ನನಗೆ ಆಕ್ಷನ್ ಆದ ಅಂತ. இன்னும் கூட அந்த டாக்டர் உயிரோட தான் இருக்கு. ಇವತ್ತಿಗೂ ಡಾಕ್ಟರ್ ಜೀವಿತವಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் இன்னும் இருக்கிறார். ನನಗೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ಡಾಕ್ಟರ್ ಇದ್ದಾರೆ. இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, ಇನ್ನೂ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯವರು. அந்த ஹாஸ்பிட்டல்ல ಆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ அந்த டாக்டர் ಆ ಡಾಕ್ಟರ್ சொன்ன வார்த்தை, ಹೇಳಿದಂತ ಮಾತು, அவருடைய படிப்பு அறிவில் அவர் சொன்ன ಅವರು வார்த்தை, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಅರಿವಿನಲ್ಲಿ அவர் கிறிஸ்தவர் தான், ಅವರು ಕ್ರೈಸ್ತ, ஆனா படித்த ಅವರು ಓದಿಂತ அவருடைய அறிவில் அவர் சொன்னார், ಅವ್ರ ಬುದ್ಧಿ ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நிச்சயம் இவன் மரித்து போவான். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸಾಯ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ என்ன சொன்னார்? ನನ್ನನ್ನು ಹೇಳಿದರು. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ என்னோட கால் எலும்பு ನಮ್ಮ ಕಾಲಿನ ಮೂಳೆ தொட பக்கத்துல ತೊಡೆ ಭಾಗದಲ್ಲಿ அது மல்டி ஃப்ராக்சர் ಅದು ஆகி ಮಲ್ಟಿ ಫ್ರಾಕ್ಚರ್ ಆಗಿ அந்த போன்ல இருக்குல்ல, ಆ ಬೋನ್ ಇದೆಯಲ್ಲ, அது என்ன சொல்லுவீங்க கன்னடದಲ್ಲಿ? ಜವ್ವ, ಜವ್ವು ಇಲ್ಲ, ಬೋನ್ ಮ್ಯಾರೋ, ಬೋನ್ ಮ್ಯಾರೋ, ಒಳಗಡೆ ಇದಿಲ್ಲ ತುಪ್ಪ, ಬೋನ್ ಒಳಗಡೆ இருக்கிறது ಗೊತ್ತಾ? ಬೋನ್ ಒಡೆ, அது மாம்சத்தை விட டேஸ்டா தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯವರು. ஏன்னா அங்க இருந்தா blood ப்ரொடியூஸ் ஆகுறது. ಅಲ್ಲಿಂದನೇ ಬ್ಲಡ್ ಪ್ರೊಡ್ಯೂಸ್ ಆಗೋದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ಅದರಿಂದ தட்டு ஓட்டையானோ கூட பரவாயில்லன்னு டொங்கன்னு தட்டுல அடிக்கிறது. ತಟ್ಟು ತೂತವರು ಪರ ತಟ್ಟಿನ ಮೂಳೆ ಚಚ್ಚೋದು. இன்னும் சிலர் சாப்பிட்டுட்டு ಇನ್ನು ಕೆಲವರು ತಿಂದು அதை எடுத்துட்டு போய் அம்மிக்கல்ல ஒட்டச்சியாவது துண்டுறது. ಅದನ್ನು ಮುರಿದಾದ್ರೂ ತಿನ್ನುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯವರು. அந்த போன் மேரோ, ಬೋನ್ ಮ್ಯಾರೋ என் bloodல டிராவல் பண்ண ஆரம்பிச்சு. ನನ್ನ ಬ್ಲಡ್ ಅಲ್ಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ எங்க அப்பா கிட்ட 3 தடவை சைன் வாங்கினா. ನಮ್ಮ ತಂದೆ ಬಳಿ 3 ಸರಿ. அவ்வளவுதான், இவன் சோழி முடிஞ்சது. என்ன ಇವನ ಕತೆ ಮುಗಿದಂತೆ. எங்க அப்பா யோபு போல சொன்னார், ನಮ್ಮ ತಂದೆ ಯೋಬನ ಹಾಗೆ ಹೇಳಿದ, நான் நம்புகிற தெய்வம் ನಾನು ನಂಬುವಂತ ದೇವರು உயிரோடு கூட இருக்கிறார். ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன். ಕೊನೆಯ ತನಕ ನಿನ್ನೊಂದಿಗೆ அப்ப ಇರುತ್ತೇನೆ. அவர் போய் ஜெபம் பண்ணார். ಅವರು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. ஆண்டவரே, ದೇವರೇ, அவனுடைய ஊழியக்கார, ಅವನ ನಿಮ್ಮ ಸೇವಕ, என்னுடைய மூத்த குமாரன், ನನ್ನ ಮುಂದೆ ಸೇವಕ, அவனுக்காய் ஜெபிக்கிறேன்னு ಅವನು உபவாசித்து ஜெபித்தா. ಉಪವಾಸ ಮಾಡಿ ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, டாக்டர் ಹೇಳಿದ್ದಾರೆ, வேற எந்த ஹாஸ்பிடலுக்கு போலாம், வேற ಯಾವ வேற ಹಾಸ್ಪಿಟಲ್, எந்த டாக்டர் கிட்ட போலாம், ಯಾವ ಡಾಕ್ಟರ್, வேற எங்க போனா ಎಲ್ಲಿ ಹೋದರೆ பையனை காப்பாத்த முடியும்? மகனை காப்பாற்ற சாத்தியம். கையில வச்சிருக்காங்க, ಬೇಕಾದ ಹಣ ಕೈಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಕೊರತೆ ಇಲ್ಲ, செய்ய முடியும், ಆದ್ರೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ. ஆனா எங்க போனாலும் ಎಲ್ಲಿ ಹೋದರು சாத்தியம் இல்ல. ஏன்னா என் குடும்பத்திலேயே ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ மெடிக்கல் இருக்கு, ಮೆಡಿಕಲ್ ಇದೆ, என் குடும்பத்திலே டாக்டர்கள் உண்டு, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಡಾಕ್ಟರ್ಗಳಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் அந்த அறிவு இருந்தபடினால இந்த நேரத்தில் ಈ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தர் ஒருவரே, ಕರ್ತನು ಒಬ್ಬರೇ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் பாதத்தை பிடித்து ಅವರ அழுதார், ಪಾದವನ್ನು ಹಿಡಿದು அவர் பாதத்தை பிடித்து ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದು ஜெபித்தார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அப்ப பிறந்த பாடல் தான், ಅವಾಗ ಹುಟ್ಟಿದ ಹಾಡೆ, ಯೇಸು ರಾಜಾ ಯೇಸು ನನಗೆ சொந்த ನನಗೆ நண்பாளி ಕೊರತೆ ಇಲ್ಲ, ಯೇಸು ರಾಜಾ ನನ್ನ ಹತ್ತಿರ ನನ್ಬಾಳಲಿ ಕಷ್ಟ ಇಲ್ಲ, ಆತನೇ ನನ್ನ ವಿಮೋಚಕನು, ಎಲ್ಲ ರೋಗಗಳು ಗುಣವಾಗುತ್ತೆ, ಆತನೇ ನನ್ನ ವಿಮೋಚಕನು, ಎಲ್ಲ ರೋಗಗಳು ಗುಣವಾಗುತ್ತೆ, ಹಿಂಸೆಯೆಲ್ಲ ಮಾರ ಎಂಬಂದೆ ಮಧುರವಾಯಿತು, ಕಷ್ಟ ದುಃಖ ಹಿಂಸೆಯೆಲ್ಲ ಮಾರ ಎಂಬಂದೆ ಮಧುರವಾಯಿತು, ಓಸನ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஓசனா அல்லேலூயா. இந்த பாட்டு தான் இன்னைக்கு என்ன இங்க நிறுத்தி வச்சிருக்கிறது. ಈ ಹಾಡೆ ನಮ್ಮ ನಿಲ್ಲಿಸಿರೋದು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி தேவனை சார்ந்து நின்றபடினால ದೇವರು ನಂಬಿ ನಿಂತಿದ್ದಾಗಿ கர்த்தர் இன்னைக்கும் வெட்கப்படுத்த விடவில்லை, ನಮ್ಮನ್ನು ಹಿಂದಿಗೂ ಅವಮಾನ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அப்ப நிச்சயம் இதை கேட்கிற நீயும் இப்படி கர்த்தரை சார்ந்து இருப்பனா, ಕೇಳುವ ನೀನು ಈಗ ದೇವರ அது மரணமே ஆனாலும் அது மரணமே அது ஜெயமாய் விழுங்கப்படும், அது ஜெயமாகி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உள்ளவர், தேவன் நமக்கு உதவியாய் இருக்கிறார், ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯವಾಗಿದ್ದಾರೆ, ஆதலால் நாம் வெட்கப்படுவதில்லை, ನಾವು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அப்ப யாரெல்லாம் வெட்கப்படுவார்? ಯಾರೆಲ್ಲ ಅವಮಾನ ಹೊಂದುತ್ತಾರೆ? சாம்ஸ் ಕೀರ್ತನೆಗಳು 97:7, 97ನೇ ಕೀರ್ತನೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. 97:7. ವಿಗ್ರಹಗಳಲ್ಲಿ ಹಿಗ್ಗುವ ಮೂರ್ತಿ ಪೂಜಕರೆಲ್ಲ ತಲೆ ಬೊಗ್ಗಿಸಿ ದೇವರುಗಳಿರ ನೀವೆಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಿರಿ. போதும்.
உலக பிரகாரமாய் வாழ்கிற மனிதர்கள், ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸುವ ಮನುಷ್ಯರು, விக்கிரகத்தை நம்புகிறவர்கள், ವಿಗ್ರಹವನ್ನು ನಂಬುವವರು வெட்கப்பட்டு போவார்கள். ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವರು. கேள சொல்றார். ಕೆಳಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, தேவர்களே நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಅವರನ್ನು ಅವರಿಗೆ ಅಡ್ಡಬೇಡಿ. ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಅಡ್ಡಬೇಡಿ. ஏன்? ಯಾಕೆ? இஸ்ரவேல் ಜನರು சபைಯಲ್ಲಿ குழப்பம் வந்தது தெரியுமா? ಒಂದು ಗೊಂದಲ ಬಂದಿತ್ತು ಗೊತ್ತಾ? ராஜாக்கள், ರಾಜರು, தாவீது ராஜா கரெக்டா நடத்தின, தாவீது ராಜ ಸರಿಯಾಗಿ ನಡೆಸಿದ್ರು. ஒரு விக்கிரகம் உள்ள வரல. ಒಂದು ವಿಗ್ರಹ ಒಳಗೆ, ஆனா அவன் போய் என்ன பண்ணான்? ಅವನು ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದ? பல தேசத்துல ಅನೇಕ ದೇಶಗಳಲ್ಲಿ அலைந்து திரிந்தான். ಅಲೆದಾಡಿ ತಿರುಗಾಡಿ அங்க இருந்து பல பொருட்களை கொண்டு வந்தான், செல்வங்களை கொண்டு வந்தான். ஆனா விக்கிரகத்தை மாத்திரம் அவன் கொண்டே வரல. ವಿಗ್ರಹನ ಮಾತ್ರ ಅವನು ತರಲೇ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? தன் தேவனுக்கு அது எரிச்சலை உண்டாக்கும். ತನ್ನ ದೇವರಿಗೆ ಅದು ಕೋಪವನ್ನು ಗೊಳಿಸುತ್ತದೆ. இப்போ உங்க அப்பா இருக்கிறாரு, ನಿಮ್ಮ ತಂದೆ ಇದ್ದಾರೆ, உங்க அப்பா கிட்ட எதையோ கேட்க போறீங்க, ನಿಮ್ಮ ತಂದೆ ಬೇರೆ ಕೇಳಕ್ ಹೋಗ್ತೀರಾ, அம்மா சொல்றாங்க, ನಿಮ್ಮ ತಾಯಿ ಹೇಳ್ತಾರೆ, இப்ப போவாதே, ಇವಾಗ ಹೋಗ್ಬೇಡ, உங்க அப்பா கோவத்துல இருக்கிறாரு, ನಿಮ್ಮ ತಂದೆ ಕೋಪದಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? அப்போ ಅವಾಗ போவோம், ಹೋಗ್ತೇವಾ, போய் கேட்போம், ಕೇಳ್ತೇವಾ, ಕೇಳುತ್ತೇವಾ? ஏன்? ಯಾಕೆ? கோவத்துல இருக்கிறாரு, ಕೋಪದಲ್ಲಿದ್ದಾರೆ, செய்ய மாட்டாரு கண்டிப்பா, ಖಂಡಿತ ಮಾಡೋದಿಲ್ಲ. அப்போ அவர் சமாதானமாகிற நேரம் அவர் சமாಧಾನ ಆಗುವ போய் கேட்டா நமக்கு அனுகூலம் உண்டாகும். ಕೇಳುವ ಅನುಕೂಲ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எரிச்சல் அடைகிறார், ದೇವರು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. எதுக்கு? ಯಾಕೆ? ವಿಗ್ರಹವನ್ನ நீ வீட்டுல வச்சிருந்தா, ನೀನು ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, பர்சுல வச்சிருந்தா, ಪರ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அன்னைக்கு ஒரு நபர் பார்த்தேன், ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದ್ದು, அந்த ஒரு பிரதர் சர்ச்சுக்கு போறாருங்க தான், கேஜிஎல்இ பக்கத்துல வேற சபை பக்கத்துல இருந்தார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு எங்கயா என்ன பார்த்தேன்னா, இந்த சபையில தான் உங்களை பார்த்த ஒரு நாள் செய்தி கொடுத்தீங்களே சோத்திரம் அப்படின்னு. நீங்க அந்த விசுவாசியானா? இல்ல நான் அந்த சபையில இருக்கிறேன், நான் அன்னைக்கு அங்க வந்திருந்தேன். சந்தோஷம். டீ சாப்பிடுங்க பாஸ்டர். சரி டீ குடிக்க போனோம். ரொம்ப போஸ்ட் பண்ணாருன்னு ತುಂಬಾ ಫೋರ್ಸ್ ಮಾಡಿ ಟೀ ಕುಡಿಗೆ ನಿನ್ನ ಟೀ ಕುಡಿಗೆ ನಿಂತರೆ ಪರ್ಸ್ எடுத்தாரு, ಪರ್ಸ್ ತೆಗೆದ್ರು, பொண்டாட்டி போட்டோ புள்ள போட்டோ காணா, ಹೆಂಡತಿ ಫೋಟೋ ಮಕ್ಕಳು ಫೋಟೋ ಕಾಣಾ, அங்க ஒரு விக்கிரக போட்டோ வச்சிருக்காங்க, ಒಂದು ವಿಗ್ರಹ ಫೋಟೋ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, வாயில சோத்திரம், ಬಾಯಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಂತ, ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அங்கேயே கேட்டேன், ಅಲ್ಲೇ ಕೇಳಿದೆ, யோ நீ எப்படியா கிறிஸ்தவனா இருப்ப, ನೀನು ಹೇಗೆ ಕ್ರಿಸ್ತನಾಗಿರುತ್ತಿ, இது என்ன, ಇದೇನಿದು, அது பழகி போச்சு பாஸ்டர், அது ಅಭ್ಯಾಸ ಆಯಿತು ಪಾಸ್ಟರ್. ஆனா நான் கர்த்தருக்குள்ள இருக்கேன், ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿದ್ದೇನೆ. நான் சொல்றேன், நீ கர்த்தருடையவனே அல்ல, ನೀನು ಕರ್ತನಾಗಿ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುವುದು ನಿಶ್ಚಯವಿಲ್ಲ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುವುದು ನಿಶ್ಚಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீ நம்புறபடினாலே நீ வெட்கப்படுவது நிச்சயமே, ನೀನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದು ನಿಶ್ಚಯವೇ. கர்த்தர் தெய்வமானார், கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானார், பாகாலை பின்பற்று. ஹல்லேலூயா, பாகாலா கர்த்தரா, கர்த்தர் பாகாலை ஜெயித்தார், கர்த்தನು ಪಾಗಾಲನ್ನು ಜಯಿಸಿದ. அதனால எல்லாரும் கர்த்தரை பின்பற்று. அதனால ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ಹಿಂಬಾಲಿಸಿದರು. அவன் கொடுத்த டீயே வேணான்னு சொல்லிட்டு உடனே வண்டி எடுத்துட்டு அவன் கொடுத்த டீನೇ ಬೇಡ ಅಂತ ಗಾಡಿ ತಗೊಂಡು ಬಂದ. ஹல்லேலூயா. அந்த கோவத்துல, ಆ ಕೋಪದಲ್ಲಿ பக்கத்து அந்நியத்துக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. நீ ஒருவனானாலும் ನೀನು ಒಬ್ಬನಾದರೂ தைரியமா நில்லு, ಧೈರ್ಯವಾಗಿ உன்னை வெட்கப்படுத்த அவர் விடவே ನಿನ್ನ ಅವಮಾನ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಅವರು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. என்ன வந்தாலும் ಏನೇ ಬಂದರೂ கர்த்தரை பிடித்து நில்லு, ಕರ್ತನ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಲ್ಲು, கர்த்தருக்காக நில்லு, ಕರ್ತರಿಗೋಸ್ಕರ உன்னை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். ಅವಮಾನ ಹೊಂದಲಿಕ್ಕೆ அடுத்ததாக ನಂತರ 129ஆம் சங்கீதம் 129ನೇ ಕೀರ್ತನೆ 129 129ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೀರ್ತನೆ 5ನೇ ವಾಕ್ಯ. ಸಿಯೋನನ್ನು ದ್ವೇಷಿಸುವವರೆಲ್ಲರೂ ಅವಮಾನದಿಂದ ಹಿಂದಿರುಗಲಿ. சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்புகிறவர்கள். சியோனನ್ನು ದ್ವೇಷಿಸುವವರೆಲ್ಲ ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹಿಂದಿರುಗಲಿ. சியோன் என்பது தேவனுடைய வீடாகும், தேவர மனையாகும். ஹல்லேலூயா. சியோன் என்பது தேவன் வாசம் செய்கிற அவருடைய வீடாகும், ಅವರ ಮನೆಯಾಗಿದೆ. இந்த பூமியிலே சியோன் என்பது சபையாகும், ಸಭೆಯಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. சபையை பகைக்கிற அனைவரும் ಸಭೆಯನ್ನು ದ್ವೇಷಿಸುವವರೆಲ್ಲರೂ வெட்கப்பட்டு போவார்கள், ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವರು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவர் ಸಭೆಯೊಂದಿಗೆ ಐಕ್ಯ ಹೊಂದಿ ನಿಲ್ಲುವವರು வெட்கப்பட மாட்டார், ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. கர்த்தரை பற்றி இருக்கிறவன் வெட்கப்பட மாட்டான், ಕರ್ತನ ನಂಬಿರುವ ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. சபையை பற்றி இருக்கிறவனும் வெட்கப்பட மாட்டான். ಸಭೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ಅವರು ನಂಬುವ எவன் நம்பினாலும் அவன் வெட்கப்படுவான். ಯಾವ ನಂಬಿದರೆ ಅವನು ಅವಮಾನ ಹೊಂದುತ್ತಾನೆ. ಯೆರೆಮೀಯ எழுதின புத்தகம், ಯೆರೆಮೀಯ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 15 verse 11 15ನೇ ವಾಕ್ಯ 15ನೇ ಅಧ್ಯಾಯ. ಏನಾಗುವಂತೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವನು, ನಿಜ ನಿಜವಾಗಿ
ನಿನ್ನ ಶತ್ರುವನ್ನು ಕೇಡಿನಲ್ಲಿಯೂ ಕಟ್ಟಿನಲ್ಲಿಯೂ ನಿನಗೆ ಶರಣಾಗತನಾಗಿ ಮಾಡುವೆನು. இங்கே சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் ನಿನ್ನಲ್ಲಿ ಇನ್ನಿರುವವರು ಮಿಕ್ಕಿರುವವರು நன்மை அடைவார்கள். ಉಪಕಾರ ಹೊಂದುವವರು தீங்கின் ಕೆಟ್ಟದು காலத்திலோ ಕೆಟ್ಟ ಕಾಲದಲ್ಲೂ நெருக்கத்தின் காலத்திலோ ಕಷ್ಟದ ಕಟ್ಟಲು உனக்காக ನಿನಗಾಗಿ நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு ನಾನು ಶತ್ರುಗೆ ಮುಂದಾಗಿ ನಿಂತು உனக்கு சகாயம் செய்வேன் ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವೆನು என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ಎಂದು ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. எரேமியா ಯೆರೆಮೀಯನ ಬಳಿ தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். ಯೆರೆಮೀಯನ ಪ್ರವಾದಕ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. சபை துன்பத்தின் ஊடை கடந்து போய் கொண்டிருக்கிறது. ಸಭೆಯು துன்பದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ಪ್ರವಾದನೆ ಎಲ್ಲ ನೆರವೇರುತ್ತಿದೆ. அந்நியன் தேசத்தை ஆக்கிரமித்து இருக்கும்போது ಅನ್ಯದವರು ದೇಶ ಆಕ್ರಮಣದಲ್ಲಿರುವಾಗ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, உன்னில் மீதியாய் இருப்பவர்கள், ಮಿಕ್ಕಿರುವವರು மீதியாய் இருந்தது ಯಾರು ಮಿಕ್ಕಿದವರು? சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தானியேல் அவனை சார்ந்தவர்கள். ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ದಾನಿಯೇಲ್ ಅವರನ್ನು ನಂಬಿರುವವರು ஏசாயாவையும் எரேமியாவையும் கையில் வைத்து அதை பிடித்து அதை படித்து ಯೆರೆಮೀಯನ ಕೈ ಹಿಡಿದು ಅದನ್ನು ಓದಿ நடந்த தேவஜனம். ನಡೆದಂತ ದೇವಜನರು, இந்த மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். ಇಲ್ಲಿ ಮಿಕ್ಕಿರುವವರು ಉಪಕಾರವನ್ನು ಹೊಂದುವವರು. தேசமே இல்ல, ದೇಶವೇ ಇಲ್ಲ, பாழாய் போனது, ಹಾಳಾಗಿ ಹೋಯಿತು. எல்லாத்தையும் அவர்கள் நாசப்படுத்தி விட்டார்கள். ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರು ನಾಶಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ಆದರೂ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நன்மை அடைவார்கள். ಉಪಕಾರ ಹೊಂದುವವರು. அது தொடர்ந்து சொல்லுகிறார், ಅನಂತರ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, தீங்கின் காலத்திலும் ಇಕ್ಕಟ್ಟಿನ ಕಾಲದಲ್ಲೂ நெருக்கத்தின் காலத்திலும் ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲೂ உனக்காக ನಿನಗಾಗಿ ನಾನೇ உன் சத்துருக்கு எதிராய் நிற்பேன். ನಿನ್ನ ಶತ್ರುಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವೆನು. ஒப்பு கொடுத்ததே அவர்தான். ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು ಅವರೇ. இப்ப திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்பினதுனால ತಿರುಗಾ ಕರ್ತನ ಕಡೆ ತಿರುಗಿದ್ದಾಗಿ கர்த்தர் திரும்புறாரு பாருங்க. ಕರ್ತನ ತಿರುಗುತ್ತಿದ್ದ ನೋಡಿರಿ, சத்துருக்கு பக்கமா ಶತ್ರು ಕಡೆ ತಿರುಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. உனக்கோ ನಿನಗೂ நன்மை செய்வேன், ಉಪಕಾರ ಮಾಡುವೆನು, சகாயம் உதவி செய்வேன், ಸಹಾಯ ಮಾಡುವೆನು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவஜனமே, ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ದೇವಜನರೇ, இந்த காலவேளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ நிச்சயம் கர்த்தர் உனக்கு நன்மை ನಿಶ್ಚಯ செய்வார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. நிச்சயம் கர்த்தர் உனக்கு உதவி ನಿಶ್ಚಯ செய்வார். ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ நீ ಮಾಡುತ್ತಾನೆ. வெட்கப்பட்டு ನೀನು ಅವಮಾನ போவதில்லை. ಹೋಗುವುದಿಲ್ಲ. கர்த்தரான ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ಕರ್ತನ ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. முழங்கால் படியிட்டு ನಾವೆಲ್ಲ ಮೊಣಕಾಲು காலவேளை ಈ ಬೆಳಗಿನ கர்த்தரான ஆண்டவர் எனக்கு துணை ಕರ್ತ செய்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. நான் வெட்கப்படே, ನಾನು ಅವಮಾನ நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದನ್ನು ஆதலால் ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ಆದ್ದರಿಂದ என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். ನನ್ನ ಮುಖವನ್ನು ಕಲ್ಲಿನಾಗಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡೆ. உன் முகம் ஒரு நாளும் ನಿನ್ನ ಮುಖವು ಎಂದಿಗೂ மாறுபட்டே இருக்காது. ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. நேத்து ஒரு மாதிரி, இப்போ ஒரு மாதிரி, நாளை ஒரு மாதிரி இருக்காது. ನೆನ್ನೆ ಒಂದು ಸೇವೆ ಒಂದು ನಾಳೆ ಒಂದು ಸೇವೆ எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கு. ಎಲ್ಲಾ ಸಮಯದ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். ದೇವರ ಸಮಾಧಾನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. உங்கள் இருதயத்தை நிரப்புவார். ದೇವರ ಹೃದಯವನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಾನೆ. நீ வெட்கப்படுவதில்லை. ನೀನು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. உனக்காக உன் சத்துருக்கு எதிர்ப்பட்டு ನಿನಗಾಗಿ ಶತ್ರುಗೆ ಎದುರಾಗಿ ನಿಂತು உனக்கு சகாயம் செய்வார். ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. காலவேளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த வாக்குத்தத்த வார்த்தை ಈ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ எனக்கு ನಮಗೆ கர்த்தரான ஆண்டவர் துணை செய்கிறேன். ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗೋದೇ ತಿಳಿದಿದೆ. இதே நம்பிக்கையில ಇದೇ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ தொடர்ந்து ತೊಡಗಿಸಿಕೊಂಡು இந்த விசுவாசத்திலே ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ நான் ஓடி முன்னேற ನಾನು ಓಡಿ ಮುಂದೆರಲು ஆண்டவரே ದೇವರೇ, என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு ವಿಶ್ವಾಸನ ಕಾದುಕೊಂಡು என்னுடைய பந்தை பொருளில் நக்கை நான் அடைய ನನ್ನ ಲಕ್ಕನು ಮುಟ್ಟಲು கர்த்தர் என்னை நடத்துகிறதற்காய் ನನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ நன்றி சொல்லி உம்முடைய கரத்துல ஒப்பு ಕೃತಜ್ಞತೆ கொடுக்கிறேன். ಹೇಳುತ್ತಿದೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, யோபுவை ஆசீர்வதித்தது போல ಆಶೀರ್ವಾದ ಪ್ರಕಾರ ஆண்டவரே, அவனுடைய சத்துருக்கள், ಅವರ அவனுடைய ಶತ್ರುಗಳು, மனைவி, அவனுடைய நண்பர்கள் ಹೆಂಡತಿ, ಸ್ನೇಹಿತರು அவனை ஏளனம் பண்ணினாலோ ಪರಿಹಾಸ அவனுடைய ಮಾಡಿ நம்பிக்கை ನಂಬಿಕೆ அவனை வெட்கப்படுத்தல. ஆண்டவரே, ಅವಮಾನ ಹೊಂದಲಿಕ್ಕೆ கர்த்தர் அவனுக்கு துணை செய்தி ಕರ್ತನು ಸಹಾಯ இந்த ಮಾಡಿ காலவேளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ அப்படி எங்களுக்கும் துணை செய்து ನಮಗೂ ಸಹಾಯ ಮಾಡಿ கர்த்தர் பிள்ளைகளை வெட்கப்படுத்தாமல் நடத்துவீரா. ಅವಮಾನ ಹೊಂದಿ ನಡೆಸುವುದಾಗಿ ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற ನನ್ನೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ இவர்கள் இனி வெட்கப்பட்டு போகாதபடி ಇವರು ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗದಂತೆ ஆண்டவரே, கர்த்தர் இவர்களுக்கு துணையானபடினால ಕರ್ತನ ಜೊತೆಯಾಗಿರುವುದಾಗಿ எப்பொழுதும் சமாதானத்திலே வாழ்ந்திருக்க உதவி செய்யும். ಯಾವಾಗಲೂ ಸಮಾಧಾನ ಜೀವಿಸುತ್ತ சமாதானத்தின் தேவன் தாமே ಸಮಾಧಾನ ದೇವರೇ அவர்களை முடிவு பரிந்து நடத்தும்படி ಅಂತ್ಯದವரை இந்த ನಡೆಸುವಂತೆ காலவேளை ಈ ಬೆಳಗಿನ உழைக்காரனாய் நான் ஆசீர்வதித்து ಸೇವಕನಾಗ ಆಶೀರ್ವಾದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇನೆ. கிருபை பெருகட்டும் ಕೃಪೆಯು ಹೊಂದಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್.